Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. கார்த்திக் ராஜா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டுமே வச்சுக்கிட்டு சில ஆன்லைன் கோர்ஸ் பிடிஎஃப்ஸை வச்சு எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன சோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு, எப்படி கம்ப்யூட்டரில் இவ்வளோ மார்க் எடுத்தாரு, அண்டு அவர் இத்தனை வருஷமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன ஸ்டேஜஸ் தாண்டி வந்திருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க aspirants வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ப்ரோ. ஹாய். Hi sir. Hi sir. Thanks First, for inviting me sir. okay. First of all, congratulations. Thanks sir. ரொம்ப thanks. எப்படி ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிராக் பண்ணது? சார் ஹாப்பியாக இருந்துச்சு சார். ஃபஸ்ட்டு அந்த மெயினாக ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம 3.5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மெயின் ஸ்கோர் கார்டு வந்தனால நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் சான்ஸ் ஒரு 75% சான்ஸ் இருக்குது கிளியர் பண்ணுறது அப்படின்னு. அதனால கொஞ்சம் ஹாப்பி பட் மிக்சடு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு என்ன ஆகுமோன்னு. ரிசல்ட் வர டைமில் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. நான் பைக் எடுத்துகிட்டு தம்பி கூப்பிட்டு வெளியே போயிட்டேன். ஸோ போயிட்டு இருக்கும்போதே தான் ரிசல்ட் வந்துச்சு. இங்கேயே நிப்பாட்டி தான் பார்த்தோம். பட் அப்பவும் நான் கரெக்டாக பார்த்துட்டு ரிசல்ட் பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கால் பண்ணி சொன்னார், ஜூனியர் ஃப்ரெண்டு, நான் 43.12 தானே கட் ஆஃப் வந்திருக்கு, சான்ஸ் நிறையா இருக்குது பாருங்கன்னு. நான் யூஸ்வலாகவே ரிசல்ட் பார்க்க ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். ரிசல்ட் 6 மணிக்கு வந்துச்சுன்னா நைட் 9 மணிக்கு தான் பார்ப்பேன். மற்றவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க என்ன பார்த்துட்டு. ஓகே ப்ரோ. குட் சார். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன டார்கெட் உங்களுக்கு? அடுத்து என்ன டார்கெட் சார்? நெக்ஸ்ட் லைக் எனக்கு ஐபிஎஸ்பிஓ மேலையும் எஸ்பிபிஓ மேலையும் லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ஆர்பிபிஓ கிடைச்சனால மேபி அதுல வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம ஏஓ எக்ஸாம் எம்சிக்யூ பாடி ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் செகண்ட். இப்போ சொல்லுங்க. ம், தெளிவாக சொல்லுங்க. ம், எனக்கு வந்து ஐபிஎஸ் பிஓ மேலையும் எஸ்பிபிஓ மேலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சார். பட் வந்து ஆர்பிபிஓல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டப்ப ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் ஏஓ எக்ஸாம்ஸ், ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ், சிபி கிரேட் பி இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ்ல ஏதாவது ஏஓ, என்ஐசிஏஓ, எல்ஐசிஓ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு பிளான் இருக்கு சார். ஓகே ப்ரோ, சூப்பர். இன்சூரன்ஸ் எக்ஸாம் அண்ட் ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஓகே. ஆமாம் சார். அண்டு நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களா இல்லை யூடியூப்பில் படிச்சிங்களா ப்ரோ? இல்லை ஏதாச்சும் கோச்சிங் சென்டரு, ஆன்லைன் கைடன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை சார், யூடியூப்ல தான் மோஸ்ட்லி சார். பட் யூடியூப் மூலியமா இருந்த சில பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு அவங்க ஏதாவது நல்ல ஒரு வேல்யூபிளான கோர்ஸ் கொடுத்தாங்க, கொஞ்சம் சீப்பாக கொடுத்தாங்கன்னா அது அப்பப்போ 1000 or 500 rupees அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் சார். மோஸ்ட்லி நான் வந்து நம்ம இன்ஸ்டியூட் போல ஸோ பெருசாக ஸ்பெண்ட் பண்ணல. அந்த அமௌண்ட் வந்து ஏதாவது கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 1500 நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து பின்னாடி நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா நல்லா தான் ஏர்ன் பண்ண போகிறோம். பிஓக்கு எவ்வளோ வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 1000 2000 எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் அன்எம்ப்ளாய்டா இருந்தாலும் தம்பி இருக்காரு, அவர் ஜாப் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிக்குவோம் சார். ஓகே. அதாவது எங்கேயாச்சும் ஆஃபர் கிடைச்சா வாங்கி வச்சு அதை எப்பயாச்சும் வச்சு பார்ப்பீங்க, அப்படிதாங்களா? பிடிஎஃப் வீடியோ கோர்ஸ் ஏதாச்சும் ஆஃபர்? யூஸ் பண்ணனான்னு பார்த்தா அப்படி கிடையாது. எல்லாரும் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கீங்க, வாங்கிட்டு அப்படியே வச்சுக்கிறது, புக் வாங்கி புதுசாக போட்டி உள்ள வச்சு மாதிரி. ஓகே. எல்லாத்தையும் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்குவோம். இது இப்போ படிச்சலாம் ரொம்ப படிச்சலாம் பிளான் இருக்கும். பட் ஆனால் டைம் இருக்காது, ஓப்பன் பண்ணி பார்க்க கூட டைம் இருக்காது. நான் கூட நிறைய பண்ணியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஜெராக்ஸ் 3 சோர்ஸ் 2 சோர்ஸ் போட்டு வந்து வச்சு இப்போ ரிவிஷன் பண்ணிக்கலான்ட்டு ஒரு சோர்ஸ் படிக்கவே டைம் பத்தாமல் போயிடும் அந்த மாதிரி. ஓகே, அதேதான். ஓகே. அப்போ ஃபுல்லாக வந்து யூடியூப்ல தான் போயிருக்கு. யூடியூப் வித் மார்க் டெஸ்ட், கரெக்டுங்களா? ஓகே. நீங்கள் ஸ்ட்ராங்கர் செக்ஷனாக எதை ஃபீல் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக நான் வந்து எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் தான் சார். எதுலேயுமே ஸ்ட்ராங்னு இருக்காது. என் ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வந்து நான் காலேஜ் முடிச்சதுமே கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு வந்து இன்டெப்த்தாக அதோட கான்செப்ட்ஸ் தெரியும். ஓகே. இப்போ
ஒரு நெய்வான ஸ்டூடெண்ட் ஒண்ணு படிக்கிறாங்கன்னா, அதுல அவங்களுக்கு தியரியா படிப்பாங்க. ம். பட் எனக்கு அது பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும், அது பிஹைண்ட்ல என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ ஓகே. கம்ப்யூட்டர்ல அந்த அட்வான்டேஜ் இருந்தனால, நான் அது கூட வந்து அ சில பிடிஎஃப்ஸ் வாங்கியிருந்தேன். ஓகே, அப்புறம் YouTubeல அரோரா சாரோட கோர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, அபர்ச்சித் பிடிஎஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அரோரா சாரோடதும் ஃபாலோ பண்ணனால கொஞ்சம் ஆட் ஆனா இருந்துச்சு. அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு சார். ஓகே. கம்ப்யூட்டருக்கு அரோரா சார் வீடியோவும், அப்பர்ச்சித் பிடிஎஃப்ங்களா? அபர்ச்சித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிஎஃப் சார் அது ஒரு 100, 200 தான் சார் வரும் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. பே பண்ணி அது வாங்கியிருக்கீங்க. பெய்டு. ஆமா சார். அரோரா அரோரா சார் சாரோட தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே. கம்ப்யூட்டருக்கு இத வச்சு படிச்சிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்களுடைய டிகிரி அட்வான்டேஜ் இதுல இருந்திருக்கு. இல்ல சார். நான் ஆக்சுவலா டிகிரி பாத்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். மெக்கானிக்கல் நானும் மெக்கானிக்கல் தாங்க. ஓகே, ஓகே. அப்போ தடிக்கவில்ல மெக்கானிக்கல் தான். இன்ட்ரெஸ்ட்னால எனக்கு ம். ஓகே ம். ஓகே. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். போலாம் சார். உங்களுடைய வீக்கர் செக்ஷன் என்ன? அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? சார் வீக்கர் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்டி மேல கொஞ்சம் பயம் இருக்கும் சார். வீக்கரான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆவரேஜ்னு சொல்லலாம் சார். ரொம்ப வீக் இல்ல. ஓகே. ஆவரேஜ். நான் எப்படின்னா ஒரு எக்ஸாம் கஷ்டமா இருந்துச்சுன்னா எப்படியாவது டேக்கிள் பண்ணி ஒரு டீசன்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன் சார். ஓகே, அந்த ஓகே. எக்ஸாம் ஈஸியா இருந்தா தான் என்ன ஆகும், எனக்கு ஸ்பீட் வராது. ஸோ நான் கம்பேர் டு ஓகே, ஓகே. ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தா மார்க் கம்மியா இருக்கும். நானும் அந்த கேட்டகரி தான் ப்ரோ. அந்த மாதிரி சார். நல்லா டஃப்பா இருக்கிற எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணிருவேன். ஈஸியா இருக்கிற எக்ஸாம்ல கொஞ்சம் முன்ன பின்ன வந்துரும் எனக்கும். ஏன் சார் டஃப்பா இருக்கிற அது கொஸ்டின்ல கொஞ்சம் செலக்டிவா பிக் பண்ணி அட்டெண்ட் பண்ணிருவேன். டஃப்பா இருக்கிற கொஸ்டின்ஸ. ஸ்பீடா போடுன்றபோது நம்ம வந்து இந்த எம்எஸ்எம்இலாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால, டச்ல இருந்தா தான் அந்த ஸ்பீடு இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சா கூட டச்ல இருந்தா தான் ஸ்பீடா இருக்கும். எவ்வளோ கான்செப்ட் தெரிஞ்சாலும் டச்லயே இருக்கணும். ஓகே. ஆமா சார். டச் லூஸ் ஆனா ஸ்பீடு போயிடும். ஸ்பீடு ஆமா. போச்சுன்னா ரொம்ப ம். காம்படிட்டிவான எக்ஸாம்ஸ் ம். நீங்க ஆர்பிஎஸ்ல கிளியர் பண்ண முடியாது ஆமா. சார். எவ்வளோ பெரிய நாலேட்ஜ் இருந்தாலும் டச்ல இருந்தா மட்டும் தான் அது ஸ்பீடு இருக்கும். ஆப்டி ரீசனிங் 2மே. கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா சார். ம். ஓகே, ஓகே. ஸோ இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல டெக்ஸ்ட் புக் தான் சார் வச்சிருந்தேன். ம். அப்ப நான் பண்ண தப்பு என்னன்னா வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்க மத்ததெல்லாம் ரொம்ப ஹாலிவுட் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். அது பக்கமே போயிடாதீங்க. ம். நான் அதுல பயந்துட்டு டெக்ஸ்ட் புக்கோடவே இது பண்ணிட்டேன். நான் 2021 ஆரம்பிச்சப்போ ஆக்சுவலா எந்த பிலிம்ஸ்மே கிளியர் பண்ணல. ஓகே. ஒண்ணே ஒண்ணு ஐபிபிஎஸ் கிளர்க் மட்டும் கிளியர் ஆச்சு. ம். அது பிலிம் செலக்ட் ஆனதையும் மெயின்ஸுக்கு நான் டெஸ்ட் புக்ல சும்மா ஒரு 4 டெஸ்ட் மட்டும் போட்டு போயிட்டேன். அங்க போய் பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கு. ஓகே. என்னால அது கூட டேக்லே பண்ண முடியல. நான் 52 ம். மார்க் தான் வாங்கினேன். ம். கட் ஆஃப் 73 இருந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது வந்து அதுக்கப்புறம் நான் மார்க் டெஸ்ட்டை மாத்தினேன் சார். கொஞ்சம் இப்போ டெஸ்ட் புக் பரவாயில்லன்னு சொல்றாங்க. ம். அந்த டைம்ல ரொம்ப கம்மி இருந்துச்சு. அப்புறம் நான் மார்க் டெஸ்டோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்றது சார். டெஸ்ட் புக்ல இருந்து ஸ்மார்ட் கிடா போனேன். ஸ்மார்ட் கிடால இருந்து ஆலிபோர்டு போனேன். ஆலிபோர்ட்ல இருந்து பிராக்டிஸ் மார்க் போனேன். இப்போ இந்த லாஸ்ட் இப்போ கிளியர் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஆலிபோர்ட் அண்ட் பிராக்டிஸ் மார்க் மட்டும் தான். ஓகே. செக்ஷனல் டெஸ்ட் நிறைய போட்டேன் சார். அது செக்ஷனல் மூலியமா டெஸ்ட் தான் நிறையா. இம்ப்ரூவ் பண்ணேன் சார். அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல டெஸ்ட் புக்க நம்பி டெஸ்ட் போட்டிருக்கீங்க. அந்த இயர்ல பார்த்து கொஸ்டின் ஆமாம் பேப்பர் சார். கஷ்டமா இருந்திருக்கு. டெக்ஸ்ட் புக் எப்பயுமே ஈஸியாவும் இருக்கும். கஷ்டமாவும் இருக்கும். இப்ப ஸ்டாண்டர்ட் ஆமாம் பண்ணிட்டாங்க. சார். அவங்களும் ஸ்டாண்டர்டா தான் இருக்காங்க. அண்ட் அப்ப நல்லா நமக்கு இருக்கு அவங்க சார். ஏன் அத நான் சொல்லிர்றேன். அப்ப ஏன் அப்படி நீங்க ஈஸியா ஃபீல் பண்ணிட்டு எக்ஸாம் டஃப்பா ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க எழுதுன அந்த வருஷம் தான் டஃப்பா இருந்துச்சு பேப்பர். எந்த வருஷம்? ஆமாம் சார். ஆக்சுவலா 21 20 20யா? 20யா 21 21 சார். 21 21 2021 அந்த டைம். 2022 ஜனவரி. ஓகே. அந்த டைம்ல தான் வந்து பேப்பர் டஃப் பண்ணாங்க. 19 ஆமாம் சார். 19, 20 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓரளவுக்கு அப்ரோச்சபிளா இருந்துச்சு பேப்பர். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஆமாம் சார். டெக்ஸ்ட் புக் வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தவரைக்கும் இப்போ என்ன லெவல்ல இருக்கோ, போன வருஷம் என்ன லெவல் இருந்துச்சோ அது இந்த வருஷம் இருக்கும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஆனா ஹாலிவுட் அப்படி இல்ல. இப்ப லாஸ்ட்டா இப்ப ஐபிபிஎஸ் கிளர்க் போறோம்னா, லாஸ்ட்டா எஸ்பிஐ கிளர்க் அந்த லெவல்ல நடந்திருக்கு இல்லையா? அதை வச்சு கொஸ்டின் ஆமாம் எடுத்துன்னு சார். வந்துருவாங்க ஹாலிவுட். ஸோ இதுதான் இது 2த்துக்கு ஆமாம் சார். வித்தியாசம். ஆமா. ஆனா டெக்ஸ்ட் புக்ன்றவங்க அடுத்த போன வருஷம் எப்படி கேட்டாங்களோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருவாங்க. அப்படியே எக்ஸாக்டா வச்சிருந்தாங்க ஆமா. சார். அப்படியே அந்த வச்சுருவாங்க. கேப்ல ஆமா. மாத்தணும்னா கஷ்டமா இருக்கும். அதுதான் காரணம். டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்டான சோர்ஸு தான். அதுவும் சூப்பரான சோர்ஸு. நம்ம என்ன பண்ணணும்னா 2மே பண்ணணும். ஈஸியான பேப்பர் வந்தா இப்ப நீங்க முன்ன சொன்னீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க? ஆப்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கேட்டா அட்டெம்ப்ட் அதிகமா குடுக்க முடிறதில்ல. கஷ்டமா கேட்டா ஆமாம் சார். டீசென்ட்டா பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாரி ஈஸி லெவல்ல பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு. அதுதான் ஸ்பீடுக்காக சார். ஈஸி லெவல்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ வந்து ஆ நான் ரொம்ப நெயில் சார். லைக்
வந்து 30 டேஸ்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. ஆமா. நான் எக்ஸாம் ம். அப்ளை பண்ணிட்டு அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். 30 டேஸ்ல இருந்து லைனா எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்துலயுமே பிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா 30, 40, 30, 40 ம். அப்படிதான் சார் இருந்துச்சு. ஐபிபிஎஸ் கிளர்க் மட்டும் ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ் அந்த வாட்டி கிளியர் பண்ணதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் தான். ம். அதை வச்சு தான் கிளியர் பண்ணேன். பட் மெயின்ஸ் அந்த மாதிரி வரல. பிலிம்ஸ் எக்ஸாக்டா வந்துச்சு. ஓகே ப்ரோ. அதுதான் ஈஸி லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹை லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஈஸியாக இருக்கான்னு விட்டுறவும் கூடாது. பட் அதை மட்டும் நம்பி போயிடக்கூடாது. கஷ்டமான பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கண்டிப்பா சார். ஓகே. அப்போ தான் நம்ம ஸ்பீடுக்கும் கோஆப்ரேட் பண்ண முடியும். டஃப்பாக கேட்டால் அந்த பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற ப்ராக்டிஸும் இருக்கும். ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா சார். ஒரு 60-70% நீங்க வந்து டஃப்பாவே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சார். ஆமாம், அதே தான். 30-40% மட்டும் ஈஸியா அவ்வளோ, ஒரு 10 டெஸ்ட் அதே தான். 3 டெஸ்ட் மட்டும் ஈஸியா போட்டுக்கோங்க. ம். 6-7 டெஸ்ட் வந்து ஸ்மார்ட் கிட்டா ஆமாம். பிராக்டிஸ்மா காலேஜ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ம். உங்களோட பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ம். எக்ஸாம்ல ஃபேஸ் எப்பெல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ போய் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டெஸ்ட் போட வேண்டியது தான். ஆமா சார். அப்பெல்லாம் ம். நம்ம நாமெல்லாம் அப்படி தான். ஒரு லோவாக ஃபீல் பண்ணால் இப்போ நேராக போய் ஒரு மெமரி பேஸ்டு பேப்பரை ஒரு டெக்ஸ்ட் புக்கை போட வேண்டியது தான். அவ்வளவுதான் சார். அது ம். கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். ஆமாம். again நம்ம அப்புறம் எகைன் திருப்பி போய் கஷ்டமாக இருக்கிற பேப்பரை போட வேண்டியது தான். அப்படியே மாற்றி மாற்றி. ம். எஸ் சார். ஓகே. அதிகமாக டாபிக் டெஸ்ட் போடுவீங்களா, செக்ஷனல் டெஸ்ட் போடுவீங்களா, ஃபுல் மார்க் போடுவீங்களா? சார் மெயின்ஸ்னு வந்து பிலிம்ஸ்ல ஃபுல்லா போட்டுருந்தேன் சார். பிலிம்ஸ்ல எதுவுமே டாபிக்லாம் கிடையாது சார். எடுத்தனா ஃபுல்லா போட்டுருவேன். ஓகே. மெயின்ஸ்னு வந்தப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல 2023 அப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ண ஃபுல்லா போடுறதுக்கு. ம். பட் அதுல போட்டு செக் பண்ணி பார்த்தப்ப எஃபிஷியன்ட்டா இல்ல அது. ம். ஸோ அப்புறம் சில பேர்த்தோட இதெல்லாம் ரிவ்யூ எல்லாம் பார்த்து டாபிக் டெஸ்ட் எனக்கு பயம். டாபிக் டெஸ்ட் போட்டா அது ஒண்ணு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றோன்னு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன். டாபிக் டெஸ்டே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே டாபிக் டெஸ்ட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எக்ஸாம் மெயின்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் சார், அவ்வளவுதான். அதுவுமே வேண்டியது இல்ல. டாபிக் டெஸ்ட் போட்டாலே போதும். எனக்கு வந்து ம். டெஸ்ட் ஆஃப் அந்த நம்ம டெஸ்ட் ஏன் போடணும் அப்படின்னா, இப்போ வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு டைமே கிடைக்காது. அவங்க எப்பாவது நம்மள மாதிரி போட்டு போனாங்க. நான் வந்து நிறைய டெஸ்ட் போட்டு லைனா படிச்சுட்டு இருக்கனால தொடர்ந்து எனக்கு சேச்சுரேஷன் லெவல ரீச் பண்ணிட்டேன் நான். ஓகே. இப்போ விட்டீங்கனாலும் நான் எக்ஸாம் போய் போனேன்னா ஸ்லோ ஆக மாட்டேன். கொஸ்டின் தெரியலனா டப் டப்னு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருப்பேன். ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போயிட்டு மறந்துடுவாங்க. தன்னை மறந்து அந்த கொஸ்டினே ரொம்ப நேரம் இருந்துருவாங்க. ஓகே. அப்போ அது பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ நல்லா ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கவங்க டாபிக் டெஸ்டே ஃபைன். ஃபுல் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க சண்டே அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, ஓகே. மசில் மெமரி உங்களுக்கு ஆயிடுச்சு. மசில் மெமரின்னு சொல்லுவோம் அதை. ஆமாம். இப்போ ஒரு ஸ்டார்டிங் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இந்த சைடு எல்லாம் முன்ன பார்த்து பார்த்து ஓட்டுவோம். ஓரளவுக்கு பழக்கம் வந்தது பிறகால நம்மளே அறியாமல் நம்ம வண்டி ஓட்டிட்டு ஃபோன் பேசிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு போவோம். அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஆமாம், அதே தான், அதே தான். சப்கான்ஷியஸ் அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா மசில் மெமரி நம்ம நம்ம கொஸ்டின் எடுத்தால் டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா. ஆமா சார், ஆமா சார். ஓகே. 2021, 2022ல நம்ம பிலிம்ஸ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி 10, 20 டெஸ்ட் போட்டிருப்பேன். நான் 2023 and 4ல வந்து பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஈவன் பிலிம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எஸ்பிஜே அப்படிலாம் வந்துச்சுன்னா நான் 3 நாள் மொத்த பிலிம்ஸ்க்கே 3 நாள் தான் படிச்சிருக்கேன். பட் அது வேரியஸ் ரீசன்ஸ் எல்லாம் முன்னாடி மெயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அப்ப பிலிம்ஸ்னு வந்து நான் 3 நாள் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. சேச்சுரேஷன் லெவல் ரீச் பண்ண அதே எல்லாரும் அதான் எல்லாருக்கும் இது இல்லை. நம்ம ரொம்ப சீனியர் ஆஸ்பிரண்ட்டு மசில் மெமரி இருக்கவங்க கரெக்டாக பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும். கொஸ்டின் செலெக்ஷன் பற்றி கிளியர் ஐடியா இருக்கிறவங்க லாஸ்ட் ஒரு 4 days 3 daysல உட்காந்து ஒரு காலையில் ஒரு டெஸ்ட் சாயந்தரம் ஒரு டெஸ்ட் போட்டு போனால் எனஃப் ப்ரிலிம்ஸுக்கு. ஓகே, ஓகே. ம். மற்றபடி ஆமாம். இப்போ லேர்னிங் ஸ்டேஜில் கற்றுக்கிட்டு இருக்கவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த இது கொஸ்டின் செலெக்ஷனை கரெக்டாக ரெடி பண்ணுறதுக்காக ஈஸி லெவல் எக்ஸாம் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டஃப்பான பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஆலி போர்ட் ஸ்மார்ட் கிடா மாதிரி எக்ஸாம் எழுதணும். மாற்றி மாற்றி. ஆமாம். ம். ஓகே. ட்ரை பண்ணனால ஆலி போர்டு கண்டிப்பா ட்ரை பண்ணனும். அது யார் பேச்சும் கேட்க வேண்டியது இல்ல. பிகினர்ஸே எனக்கு கேட்டா ஆலி போர்டு ட்ரை பண்ணலாம். மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 4 டெஸ்ட் வந்து மார்க் கம்மியா இருக்கும். பட் அது இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே, ஓகே. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆலி போர்டு வந்து எக்ஸாக்டாக நான் எழுதிட்டு போனால் அந்த எக்ஸாமில் அதே மாதிரி லெவலில் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே ம். 90% சேம் லெவல்ல மேட்ச் பண்ணுச்சு. ஓகே. அந்த ஆலி போர்டில் லாஸ்ட் இருக்கக்கூடிய 5 மார்க் நல்லா வேலிடாக இருக்கும். கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அப்படியே இதுல போக 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 அப்படியே டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே, ஓகே. எக்ஸாம் இருக்கு லாஸ்ட் லெவலில் இருக்குது இல்லைங்களா, கடைசியில் லாஸ்ட் 3 லாஸ்ட் 2 வந்து அது ப்ளஸ் அவங்க லைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதை அட்டன் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு அப்படியே வரும். இது எப்படி அவங்க பேட்டர்ன் லைவ் டெஸ்ட் போட்டுப்பாங்க.
ஆமா, ஆமா. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் லைவ் டெஸ்ட்டே போட்டதில்ல ம். ஆக்சுவலா. அது அது என்ன 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 லாஜிக்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு 20 மார்க் டெஸ்ட் இருக்குங்களா? அதுல இருக்கக்கூடிய 10 மார்க் டெஸ்ட் எப்போ போடுவோம்? நோட்டிஃபிகேஷன் வந்த ஸ்டேஜ்ல போடுவோம். அப்ப கஷ்டமா இருக்கிறத நம்ம அட்டெண்ட் பண்ணணும். எக்ஸாம் ஆமா ஒட்டி சார். இருக்கும்போது இந்த லைவ் மகா மார்க் லைவ் எல்லாம் வருதுங்களா? அது வந்து எக்ஸாம் லெவல்லே கண்டிப்பா இருக்கும். சார். அது நம்ம அட்டெண்ட் பண்ணி உண்மை லைவா அட்டெண்ட் பண்றதுனால அது சப்மிட் பண்ண எக்ஸாம் நீங்க ஒழுங்கா பண்ணலைன்னா சப்மிட் ஆயிடும். அடாவ்லலாம் சப்மிட் ஆயிரும். அது இல்ல. ஒரு சில லைவ்லாம் சப்மிட் ஆயிரும். நீங்க வெளிய வந்தாலே சப்மிட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால நீங்க ஆமா சார். ஒரு மார்க் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க பாஸ் பண்ணிட்டு பல தடங்களுக்கு முன்னாடி கேர்லெஸ்ஸா அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஒரு லைவ் எடுக்கும்போது சின்சியரா எக்ஸாம் ஹால்ல இருக்க மாரி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி உட்காந்துக்கிட்டு, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராம நம்ம மார்க் எடுக்கணும். லைவ் மார்க் எடுக்கும்போது. அப்போ வந்து எக்ஸாம் கொஸ்டின் எக்ஸாம் லெவல்லே இருக்கும். நீங்க அட்டெண்ட் பண்றதும் ஒரு கான்ஷியஸோட அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களுடைய ஒரிஜினல் லெவல் என்னன்னு லைவ் மார்க் டெஸ்ட்ல நல்லா தெரியும். நிறைய லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆமா கடைசி சார். எக்ஸாம் நானும் மட்டும் தப்பு இருக்கும்போது. ஆமா. பண்ணிட்டேன். நான் லைவ் நான் நெறைய போட்டதில்ல. அது ஆஸ்பிரன்ட்ஸ் லைவ் டெஸ்ட்ட வீக்லி ஒன்ஸாவது போட்டோம்னா இல்ல நல்லது சார். அந்த பிகினர்ஸ்க்கு சஜஸ்டபிள். கண்டிப்பா லைவ் டெஸ்ட் போட்டு பழகணும். கண்டிப்பா. ஆமா. ம். வாலிபால்ல எவ்ரி வீக் நடந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது ம். ஒரு லைவ் ம். நடந்துட்டு இருக்கும். நீங்க ஏதாவது டெஸ்ட்ட போட்டுட்டே இருந்தா ஆமா. நல்லாருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? போலாங்க சார். ம். இதுதான். இதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். பரவால்ல. விச் மார்க் டெஸ்ட் தட் யூ ஹேவ் யூஸ்டு? எந்த மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணீங்க? அதான் சார். நான் சொன்ன மாரி டெக்ஸ்ட் புக்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பட் லேட்டர் ஐ ஹேவ் ஷிஃப்டட் டூ ஸ்மார்ட் கிட்டா ஆடிபோர்ட் பிராக்டிஸ். ம். டெக்ஸ்ட் புக் டூ கைட்லி ஆல்சோ நல்லா இருக்கும் சார். நான் என்கிட்ட இருந்துச்சு. பட் அது யூஸ் பண்ண டைம் இல்ல. ஓகே. நான் இந்த 3ம் பர்ச்சேஸ் பண்ணி தான் சார் வச்சிருந்தேன். ஸ்மார்ட் கிட்டா ஆலிபோர்ட் பிராக்டிஸ் ஸ்மார்ட் அண்ட் கைட்லி. கைட் ரொம்ப சீப்பாவே 250 அந்த மாரியே 150க்கெல்லாம் கிடைச்சது. வரும். ஸோ அந்த கைட் 150க்கெல்லாம் தான் வரும். பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் டைம் இல்ல. ஓகே, ஓகே. ஆமா சார். அதனால நம்ம 150க்கெல்லாம் கூட வரும். ஆமா. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நம்ம ஸோ சேனலுக்கு யாராவது இவங்க பிராக்டிஸ் யாராச்சும் மட்டும் ஒருத்தர் ஓகே, ஓகே. நம்ம சேனலுக்கு யாரானா ஒருத்தர் குடுத்தாக்கல நம்ம சேனல்ல போட்டு விட்டுறலாம் ஒரு இது டெஸ்ட் சீரிஸ. ஒரு நல்ல இது ரூ. 200 ரூ. 250 ரூ. 300க்குள்ள. ஆமா சார். நீங்க அதுவும் பண்ணலாம் சார். சீப்பா எது கிடைக்குதோ பெஸ்ட்டா இருக்கணும். அந்த மாரி இருந்தாக்கல நமக்கு ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்லலாம். கைட்லயும் நல்லா இருக்குங்க. ஆமா, அது என்னன்னா சிடபிள்யூஜிஎல்லாம் வாங்கியிருக்காங்க. கைட்லிலும் நல்லாயிருக்கும். சிடபிள்யூஜி 2மே ஒண்ணு தான். ஆமா. நம்ம சேம் சார். ஆமா ஆலி போர்டு, ஸ்மார்ட் கிட்டா, பிராக்டிஸ் மார்க்ன்னு அது பிராண்ட் ஆயிடுச்சு அது. டெஸ்ட்டுக்குன்னே பிராண்ட் ஆயிடுச்சு அது எல்லாம். எஸ். அப்படி இருக்கும்போது அது கைட்லில சில பேர் யோசிப்பாங்க போடுறதுக்கு. நல்லாயிருக்கும் ரீசனிங்கு. கைட்லில சிடபிள்யூஜில ரீசனிங் நல்லாயிருக்கும். பிராக்டிஸ் மார்க்ல ஆப்டிட்யூட் நல்லாயிருக்கும். ஆலி போர்ட்ல ஃபுல் டெஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்மார்ட் கிட்டா பர்சனலா நான் போட மாட்டேன். நல்லா இருக்கும். ஓகே. நல்லா இருக்கு. நான் போட மாட்டேன். ஏன்னா இது போடுறதுக்கே டைம் சரியா போயிடும். ஆமா சார். ஸ்மார்ட் ஓகே. கிட்டா இன்னுமே ஆக்சுவலா ஒண்ணே ஒண்ணு தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா, ஸ்மார்ட் கிட்டால உட்காந்தாங்கன்னா, அது பயங்கரமா இருக்கும். டஃப்பா அது இருக்கும். ஒர்க் டஃப்பா ஆகணும்னா இருக்கும். ரொம்ப டஃப்பா இருக்கும். அது வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல் டஃப்பா ஸோ இருக்கும். எப்பயும் அதுதான். பிகினர்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக் கைட்லில ஒண்ணு வச்சுக்கோங்க. கூட ஆலி போர்டு பிராக்டிஸ் மார்க்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் ஆமா சார். ஏன்னா 2 எடுத்தோனே அது வச்சுக்கணும். சூஸ் ம். பண்ணாங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருவாங்க சில நேரங்கள்ல. அடா இருக்கு. ஒரு 1 மந்த்துக்காவது அவங்க டெக்ஸ்ட் புக்ல அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு செகண்ட் மந்த் ஷிஃப்ட் ஆனா கூட நல்லது தான். ஓகே, ஓகே. அடா கூட இருக்கும். அடா எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல்ல இருக்கும். எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு இன்டர்ஃபேஸு. இப்போ கொஞ்சம் இன்டர்ஃபேஸ மட்டும் மாத்துனதுனால எனக்கு அடாப்ட் ஆகல. நான் பெரிய ஸ்க்ரீன்ல போடுறேன். 22 இன்ச் மானிட்டரு. லேப்டாப்ல போடும்போது கரெக்ட்டா ஓகே. இருக்கு. மானிட்டர்ல போடும்போது அந்த ஃபாண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இதாகும். இன்டர்ஃபேஸ் செட் ஆச்சுன்னா அதுவும் சார் போடுங்க. சார் கைட்லில பாத்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் எக்ஸாக்ட்டா எக்ஸாமோட மேட்ச் ஆகும். ம். நான் எப்பவுமே கைட்லில டெஸ்ட் போடலைனாலும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுவேன்னா, சும்மா டெஸ்ட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு இருப்பேன். லைக் அந்த அந்த பிளாட்ஃபார்ம் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் எக்ஸாம்ல அதே மாரி இருக்கும். இப்ப ஸ்மார்ட் கிட்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கும். அதிலேயே டெஸ்ட் போட்டு எக்ஸாம்ல போய் பார்க்கும்போது வேற மாரி இருக்கும். ஃபாண்ட் எல்லாமே. அத கூட நம்ம நுவான்ஸா திங்க் பண்ணி முந்தின நாள் வந்து அந்த எக்ஸாக்ட் இன்டர்ஃபேஸான கைட்லிய யூஸ் பண்ணி டெஸ்ட் போட வேண்டாம். பட் நீங்க அத ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் சும்மா நெக்ஸ்ட்ன்னு அப்படியே குடுத்துட்டு கொஸ்டின் ஓகே. பார்க்கறது. ஏன்னா சிலபஸ் எஸ் சார். ம். சிலபஸ்ல ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா, மேல ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. கீழ கன்க்ளூஷன் இருக்கும். நான் இங்க வேற ஒரு டெஸ்ட்ல போட்டு போய் அவசரத்துல என்ன பண்ணேன், கன்க்ளூஷன்ல இருக்கிறதுக்கு நான் டயகிராம் போட்டுருக்கேன் எக்ஸாம்ல. டப்புன்னு பார்த்தப்புறம் தான் மேல வேற மாரி இருந்துச்சு. நான் ஒரு ஸ்பீட்ல கவனிக்கல. அது அந்த இன்டர்ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்தனால சார். ஸோ என்ன இன்டர்ஃபேஸ்ல போட்டாலும் எக்ஸாமுக்கு பிஃபோர் டே வந்து எக்ஸாக்ட் இன்டர்ஃபேஸ சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும் சார்.
ஓகே, ஓகே. கைட்லயும் இருக்கு. அடாவும் ஆக்சுவலா அவங்க எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்க்கு தான் ட்ரை பண்ணாங்க. எனக்கு நான் பெரிய ஸ்க்ரீன்ல போட்டதுனால எனக்கு செட் ஆகல. லேப்டாப்ல போடும்போது கிட்டத்தட்ட ஓகே, ஓகே. லேப்டாப்ல போட்டா கிட்டத்தட்ட அவங்க எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்க்காக ட்ரை பண்ணி தான் அது அப்படியே ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. சார். ஆனா எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் தான் அது. ஓகே ஓகே சார். ம். நான் இன்னும் யூஸ் ஓகே, ஓகே. ம். ஓகே, ஓகே. இதுல சஜ்ஜஸ்டபிள் என்னன்னா, நான் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்றேன் ப்ரோ. அ ஈஸி லெவலு, மாடரேட் லெவலு, டிஃபிகல்ட் லெவல்னு 3 லெவல் இருக்கு. ஈஸி லெவல் கொஸ்டின் எங்கெங்க அக்சஸபிள்னா, மெமரி பேஸ்டு பேப்பர்ஸும், டெக்ஸ்ட் புக்கும். மாடரேட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலும் டெக்ஸ்ட் புக் வரும், கைட்லயும் வரும், அடா வரும். உங்களுக்கு டிஃபிகல்ட்டின்னு வரும்போது, ஸ்மார்ட் கிட்டா ஃபர்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி, ஸ்டாண்டர்டா இருக்குன்னா ஓபி அண்டு பிராக்டிஸ் மார்க்கு ஒரு டிஃபிகல்ட் லெவல். ரொம்ப டிஃபிகல்ட்னா ஸ்மார்ட் கிடா. ஸோ இந்த 3ல எனி 2 வச்சுக்கோங்க. மாத்தி மாத்தி மினிமம் 2 வச்சுக்கோங்க. மாத்தி மாத்தி போடுங்க. இதுதான் வாங்குங்கன்னு நான் சொல்லல. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனி 2 டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கிட்டு, அ இந்த 2ல ஏதாச்சும் ஒரு மார்க் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த 3ல ஏதாச்சும் ஒரு மார்க் டெஸ்ட்டு. மாத்தி மாத்தி போடும்போது, ஈஸியான கொஸ்டின் பேப்பருக்கு ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். கஷ்டமான பேப்பர் வந்தா அது எப்படி டேக்கிள் பண்றதுன்னு பிராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சஜஷன்ஸ். ஓகேங்களா ப்ரோ? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? சார். ஃபைன் சார். ஓகே. போலாங்க சார். கர்நாடகாவுல இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு ப்ரோ? இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். சார் இன்டர்வியூ வந்து நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூ போயிருக்கேன் கர்நாடகால. ஓகே. ஸோ இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட் 2 நாள்ல ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ் சென்னையில இருந்துச்சு. ஸோ அதனால எக்ஸாக்டா எதுக்கு படிக்கிறதுனே 25th இன்டர்வியூ 29th அங்க நம்மளுக்கு மெயின்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 29th or 30th. ஸோ படிக்கிற கஷ்டமா இருந்துச்சு. பட் அப்படின்னு லாஸ்ட் டைம் படிச்சனால அந்த நோட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஆவரேஜ் சார். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 70 to 75 மார்க்ஸ். அங்க அவங்க 63 போட்டிருந்தாங்க. 12.6 மார்க் வந்துருந்துச்சு. அதுல நான் சில தப்பு பண்ணேன் சார். லைக் நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் நான் வந்து படிக்கல. ஆக்சுவலா அது இருக்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு பேங்க் இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு இதெல்லாம் தெரியும். பட் இது எல்லாத்தையும் செல் பண்றதுக்கான நேம் தான் கிராஸ் செல்லிங்னு எனக்கு தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சீஃப் கேட்டதே நான் வந்து ஆக்சுவலா நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அதை பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு டூ யூ நோ கிராஸ் செல்லிங் அப்படின்னாரு. நான் லைக் உடனே 2 செகண்ட்ஸ் யூஸ் நோ ஐடியா சார். எனக்கு தெரியலன்னா நோ ஐடியா சொல்றது பெட்டர். எனக்கு அது வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இதுதானா கிராஸ் செல்லிங் அப்படின்னு தெரிஞ்சதையும் ரொம்ப அப்செட்டா எனக்கும் தான் இருந்துச்சு. நடந்திருக்கு. ஓகே. எனக்கும் நடந்திருக்கு. கொஸ்டினே வந்து அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு அது ஒரு தப்பு பண்ண சார். தென் கனடா பத்தி கேட்டாங்க. லைக் நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூ வந்தது அவங்களுக்கு நடுவில் பேசும்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இந்த டைமும் வரீங்க. இன் பிட்வீன் 1 இயர்ல வந்து நீங்க கன்னடா லாங்குவேஜ் படிச்சிருக்கலாம்ல, சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் வந்து அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணேன் பெஸ்ட்டா. அவரு ஓப்பனாவே வந்து ஒரு ஆன்சர் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் காரணம். நான் அந்த ஓகே. அதுதான் காரணம். அவர்கிட்ட அந்த இடத்துல வந்து நீங்க நான் என்ன சொல்லியிருக்கணும்னா, ஓ சார் நான் இன்னும் 2, 3 மாசத்துல படிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, கட் பண்ணிப்பாங்க. எஸ் சார். பட் நான் நான் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. எதுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க. வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கட் பண்ணி விட்டுறணும் அப்ப. கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிருவாங்க. நம்ம அதிகமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கொடுக்க லூஸ் டாக் விட ஆரம்பிச்சுருவோம். பட் ஆக்சுவலா என்னோட கொஸ்டின் வந்து லாஸ்ட் கொஸ்டின் தான் சார். ஓகே, எனக்கு ஓகே. வந்து கடைசி கொஸ்டின் இன்டர்வியூட 8th ஓகே, கொஸ்டின் ஓகே. கேட்டாங்க. எல்லாம் ம். முடிஞ்சு ஓகே, ஓகே. அப்ப கேட்டாங்க. அப்ப ம். கேட்டனால அவர் வந்து ஸ்ட்ரிக்டான கொஸ்டின்ல ஸ்டிக் ஆயிட்டாரு. சீஃப் எல்லாரும் முடிஞ்சிட்டு மறுபடியும் சீஃப் கேட்ட கொஸ்டின் அது. அப்புறம் அதை பத்தி ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் எனக்கு ஆக்சுவலா அவர் வந்து அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் அண்டர்ஸ்டாண்ட் சார், ஐ வில் இம்ப்ரூவ் சார், ஐ ஹேவ் ஆல்ரெடி மை நோட்ஸ் ஆர் அவைலபிள் வித் மீ. ஸோ நான் லாஸ்ட் டைமே ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ்லாம் இருக்கு. பட் எனக்கு படிக்க டைம் இல்லை டியூ டு மெயின்ஸ் காம்படிஷன் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி லைக் ஒரு ஃபாதர் மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஓகே, ஓகே. ரொம்ப கார்டியலா தான் பேசினாரு, ம். ஃப்ரெண்ட்லியா. பட் அவங்க எனிவே 63 மார்க்குங்கிறது எனக்கு நல்ல மார்க் ப்ரோ. 70 கர்நாடகாவுல போய் அட்டெண்ட் பண்ணி 65 மார்க் 60க்கு மேல 12க்கு மேல எடுத்தா சூப்பரான மார்க். அதாங்க சார். எனிவே கிளியர் ம். பண்றது தான் அல்டிமேட் மேட்டர்ங்கறனால இல்ல எல்லாருமே அங்க வரவங்க பூராமே ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானா, ஏபி, தெலுங்கானா, தமிழ்நாடு இவங்க தான் வருவாங்க அங்க மேக்ஸிமம். நீங்க பார்த்துருப்பீங்களே. நானும் எல்லா வருஷமும் அங்க தான் எழுதுறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். அரௌண்ட் 386 வேகன்சில ஆல்மோஸ்ட் 150 அபௌட் 200 வந்து அதர் ஸ்டேட்டே நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ரிமைனிங் தான் அவங்க
பண்றாங்க சார். அதுவே கம்மி. இன்னும் அதிகமா போவாங்க. அதான் சார். ம். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே மார்க் கம்மியா தான் போடுவாங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேனல் பொறுத்து மாறியிருக்கு கட் ஆஃப் மார்க். ஒரு சில பேனல்ல நல்லா சூப்பரா மார்க் போட்டிருக்காங்க. அதர் ஸ்டேட் பசங்களுக்கும். எஸ் சார், எஸ் சார். ம். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேட்டேன். ம். ம். நல்ல மார்க்லாம் போட்டுருக்காங்க. நான் பண்ண தப்புனால அந்த 2 கொஸ்டின்ஸ் இல்ல. வந்து நம்ம கிராஸ் போற ஆயிடுச்சு. பேனல பொறுத்து. அவங்க பேனல் மைண்ட் செட்ட பொறுத்து. அந்த பேனல்ல வந்து அந்த அதர் ஸ்டேட் பசங்களுக்கு 63 நல்ல மார்க்கா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொரு பேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு 15 மார்க் வரையும் அப் டூ 15ன்னா 75 75 எஸ் சார், எஸ் 70, சார். 75 அந்த ரேஞ்சுல வச்சிருப்பாங்க அவங்க. எஸ் சார், எஸ் சார். ம். பட் இனி போற ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த மாதிரி லைக் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் சும்மா கேஷுவலா. ஓகே, ஓகே. சம் குரூப்ஸ்ல நியூஸ் பேப்பர் கட்டிங் இருந்துச்சு. அங்க இந்த வேர்டை நான் கிராஸ் செல்லிங்னு பார்த்தேன். அதை நான் முன்னாடியே பார்த்திருந்தேன்னா லைக் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பேங்கிங் நியூஸ் படிக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ். டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓகே. கொஞ்சம் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கும்போது ரிலேட்டபிளாவே இருக்கும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் சார். 23ல எவ்வளோ ப்ரோ எடுத்தாங்க மார்க் கட் ஆஃப் இன்டர்வியூல 23ல எவ்வளோ எடுத்தீங்க? சார் இன்டர்வியூ லாஸ்ட் இயர். சார் லாஸ்ட் இயர் 60 சார். லாஸ்ட் இயர் வந்து 12. சார் சும்மா 12. 12 மார்க்ஸ் சார். ஓகே, ஓகே. ஆமா சார். லாஸ்ட் டைம் வந்து நம்ம மெயின்ஸ் எழுதுனப்பே தெரியும், சான்ஸ்லயும் தெரியும். சோ சும்மா அதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறது. ஓகே, ஓகே. நான் போன 2 இன்டர்வியூ இதான் சார். லாஸ்ட் டைம் அங்க போனேன். இப்போ ஆர்ஆர்பி போயிருக்கேன். இதான் 2வது இன்டர்வியூ. ஓகே. அப்கமிங்ல தான் ஐபிபிஎஸ் ரிசல்ட் வந்த பிறகு தெரியும். சோ லாஸ்ட் டைம் ரொம்ப வஸ்டா தான் சார். ப்ரிப்பரேஷன் பெஸ்டாலாம் கிடையாது. அதுதான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு 12 மார்க் சும்மா போய் அட்டெண்ட் பண்ணும்போது வந்துருச்சு. இந்த டைம் நல்லா பண்ண மாதிரி இருந்தா 13 வந்திருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். கண்டிப்பா. ரிசல்ட் பார்த்தப்ப கூட எனக்கு லைட்டா பயம் இருந்துச்சு. 63ங்கிறது 53 ஆயிருந்தா நான் செலக்ட் ஆயிருக்க மாட்டேன். ம். பட் அந்த ட்ராமா ஒரு 1-2 மினிட்டுக்கு அந்த திங்கிங் ஓடிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை 63 வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா ப்ரோ இன்டர்வியூல பொறுத்தவரைக்கும் பாடி லாங்குவேஜ் அப்படியே நம்மளோட கான்ஃபிடன்ஸ், ஹானஸ்டி இதுக்கு தான் மார்க் இருக்கும். டெக்னிக்கல் கொஸ்டின் தெரியலன்றதுக்கெல்லாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. நம்ம ஜெனின்னு ஒரு மேம் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அப்பீலா இருந்தாங்க அவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன்ல 70 எடுத்திருந்தாங்க. இன்டர்வியூ வந்து பயந்துட்டே போனாங்க. நான் லாஸ்ட்ல அவங்களுக்கு நான் அந்த குரூப்ல போட்டிருந்தேன். பார்த்துருப்பாங்க நெறைய பேரு. அவங்க ஒரு 17 மார்க் போட்டிருக்காங்க அவங்களுக்கு இன்டர்வியூல. ஆக்சுவலா அவங்க இன்டர்வியூ நல்லா பண்ணல எனக்குன்னு வந்து சொன்னாங்க. ஆனா நான் அவங்ககிட்ட வந்து இது மாரி பாடி லாங்குவேஜ் மெயின்டெயின் பண்ணிக்கோ, கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்லு. எதா இருந்தாலும் நேர்மையா ஆன்சர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். 17 மார்க் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு. தமிழ்நாடுலீங்களா சார்? ஆமா தமிழ்நாட்டுல. 17ல 85 மார்க். அதான் சார். ஆக்சுவலா நான் மார்க் டெஸ்டும் மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். இல்ல. அது வந்து 17 அதிகமாவும், உங்களுக்கு 13 கம்மியா இல்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 16 என்ன எடுத்தாவோ அத நீங்க எடுத்திருக்கீங்க. சூப்பரான மார்க் அது. நீங்க 13 மார்க் எடுத்தது, எங்க தமிழ்நாட்டுக்கு 16 எடுத்ததுக்கு ஈக்குவல். அதாங்க சார். ம். அது பார்க்கும்போது ஓகே மெயின்ஸ்ல கொஞ்சம் பெட்டர். இன் கேஸ் ஃபியூச்சர்ல கர்நாடகாக்கு ஆஸ்பென்ஸ் யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா ம். மெயின்ஸ்ல மோஸ்ட்லி நல்ல மார்க் வச்சுக்கிறது சேஃப்டி சார். சேஃப்டி. நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். நெறைய பேர் எதிர்த்தாங்க எனக்கு. நெறைய பேட் கமெண்ட்ஸ்ல வரல. இதெல்லாம் வரவே வராதுன்னு இந்த ஸ்மைலி போட்டு சிரிச்சு விட்டுருவாங்க. ஓ இல்ல சார். அப்படி ஆ வச்சுக்கிறது நல்லது. ஆக்சுவலா கம்மி மார்க் 25 பண்ண முடியாதுன்னு இல்ல. 25 மார்க் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எழுதிருக்கீங்கன்னா, 25 மார்க் எடுத்தா தான், நீங்க சேஃபா இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வர முடியும். 20 மார்க் கிட்ட எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க இன்டர்வியூல ஒரு 14, 15 மார்க் எடுக்கணும். 15 மார்க், 14 மார்க் மேல எடுத்தா தான் கிடைக்கும். அதுவே கம்மி தான். நீங்க 25, 30 மார்க் மேல டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தபோது, 30 மார்க் எதுக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்க நெறைய பேரு. போன வருஷம் கட் ஆஃப் கம்பேர் பண்ணி. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வருஷம் வந்தது என்னன்னா, 51 வந்துருக்குது கட் ஆஃப். ஃபைனல் கட் ஆஃப். ஆமா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 49. எ அ அதாவது ஸ்கோர விட 20 மார்க் அதிகமா எடுத்துட்டு, இன்டர்வியூல 15 மார்க் எடுத்தா போட்டோம். ஆக்சுவலா அதை விட 2 மார்க் கூட வந்திருக்கு. 49 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் சொன்னேன். ஜெனரலுக்கு 51 வந்திருக்கு. ஃபா 50.5ஓ ஏதோ சம்திங் ஜெனரல் ஓபிசிக்கு வந்திருக்கு. ஆமாங்க சார். அதிகமா மார்க் எடுக்கணும். ஆர்ஆர்பியை பொறுத்தவரை அதிகமா மார்க் எடுக்கணும். ஆமா. ஓகே. கண்டிப்பா. அதிகமா வச்சீங்கன்னா நீங்க மெயின்ஸ் ரிசல்ட் வரும்போதே நீங்க உங்க ஃபைனல் ரிசல்ட் அ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா. அன்னைக்கே நீங்க வந்து பாஸ் ஃபீல் பண்ணிக்கலாம். எனக்கே கட் ஆஃப் வந்து பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ மார்க் வரும், நமக்கு எக்ஸாம் இன்டர்வியூ வருமா வராதா முடிவு பண்ணிக்கலாம். முடிவு அப்படின்ட்டு. பண்ணிக்கலாம் சார். அட்லீஸ்ட் வந்து நீங்க 10 டேஸ் பிஃபோர் மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு வரும்ல, அப்ப வந்து ஆ உங்களுக்கு தெரிஞ்சிரும் சார். கன்ஃபார்மா மேனுவல் தெரிஞ்சிரும். போய் வெயிட் ஆமா. பண்ண தேவையில்ல. அன்னைக்கு இப்ப நான் 80.50 எடுத்தது போல 90 எடுத்திருந்தேன்னா எனக்கு அன்னைக்கே கன்ஃபார்ம் ஆயிடும். ஆக்சுவலா அதுக்கப்புறம் 12 டேஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா கட் ஆஃப் இப்போ 43.12 இன் கர்நாடகா. பட் அதுக்கு மேல 46.7 போயிருந்தா கஷ்டமாயிருச்சு. 2022ல நான் எக்ஸாம் ஜாபே வந்துரும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
கடைசியா பார்த்தா நான் 92 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு வந்தது என்னன்னா 80. எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்க விட கம்மி வந்துருச்சு. அந்த வருஷம் வேக்கன்சி 429 என்னமோ விட்டுருந்தாங்க. அதுக்கு முன்ன வருஷம் 200 சில்லற தான் விட்டுருந்தாங்க. அதுக்கே ஃபைனல் கட் ஆஃப் 48 தான் இருந்துச்சா. ஸோ இந்த டைமு டபுளா இருக்கு வேக்கன்சி. ஸோ கர்நாடகா காம்படிஷன் இல்ல அப்படின்னு சொல்லி வந்துரும்னு நான் நெனச்சேன். பார்த்தா 50 வச்சுட்டாங்க. நான் ஆமா. 50 வச்சுட்டாங்க கட் ஆஃப். ம். அப்பதான் பார்த்தேன். இப்ப நம்ம ஸ்மார்ட் கிடாக்காக நம்ம ஒரு குரூப் லிங்க் போடுறோம் இல்லையா? நந்தையான்னு ஒரு குரூப்பு. அது ஆக்சுவலா 3 ஸ்டேட் கம்பேர் பண்ணுது. கம்பைன் பண்ணுது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 3 ஸ்டேட் கம்பைன் பண்ணி அங்க இருப்பாங்க உள்ள. அவங்க ஒரு பிடிஎஃப் விட்டாங்க. அவங்க மெயின் ஸ்கோர் கார்ட விட்டு அத பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்ம அவுட் ஆஃப் ரேஸு அப்படின்ட்டு. இந்த வாட்டி நானும் அத ஆ. பார்த்தேன் சார். இந்த வாட்டி நான் பார்த்தப்ப ரொம்ப மினிமலான ஸ்டூடண்ட்ஸ் தான் எபோவ் 80 இருந்தாங்க. ஆமா. ஆமாமா. அத வச்சு தான் நான் ஓகே சான்ஸ் இருக்குன்னு அத வச்சு தான் நானும் டிசைட் ம். பண்ணேன். ஓகே. ஸோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்டர்வியூக்கு வந்து இன்டர்வியூ நிறைய பேர் அசல்ட்டா எடுத்துக்க கூடாது சார். அது நீங்க மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட்டா பண்ணியிருந்தாலும் செலக்ட் ஆகறதுக்கு இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணும். ஆமா. இன்டர்வியூல இப்ப நம்ம ஒரு மேம் எக்ஸாம்பிள் சொன்னோம்ல. 17 மார்க் போட்டிருந்தாங்க. அவங்க ரிட்டர்ன்ல கம்மி. தமிழ்நாடு கட் ஆஃப்க்கு அது கம்மி ரிட்டர்ன்ல. ஆமா சார். ஆனா அவங்க இன்னும் ஒரு 5 மார்க், ஒரு 10 மார்க் கூட எடுத்து இன்டர்வியூ அதே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டுருக்கும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா ஆமா. ஓன் ஸ்டேட்ல மட்டும் இப்படி போனா ம். எப்பவுமே டார்கெட் வந்து 90, 95 தான் இருக்கணும் சார். ம். அத எத பத்தி யோசிக்க கூடாது. 90, 95 நான் எடுக்க போறேன். அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆமா. தான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டிஃபிகல்ட்ட வந்து அது அந்த லெவல் பண்றத நம்ம ஒரு டார்கெட்டோட போலாம். பட் ஆனா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. எக்ஸாம்ல டிஃபிகல்ட் தகுந்த மாரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ம். அது மாறிடும். எக்ஸாம் ஆம். படிக்கும்போது இந்த டார்கெட் இருந்தா படிக்கும்போது இந்த டார்கெட் வச்சு படிங்க. எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் டிஃபிகல்ட் பொறுத்த மாரி எக்ஸாம் அப்ரோச் பண்ணிக்க வேண்டியதுதான். எக்ஸாம் உள்ள போயிட்டா நம்ம நம்மளே மறந்துடணும். ம். நம்மளும் கொஸ்டினும் அட்டாச் ஆயிக்கணும். அவ்வளோதான். அது ம். பாட்டுக்கு அது பேரலா போயிட்டு இருக்கும். நம்ம இந்த இதெல்லாம் ம். யோசிக்கிறதுக்கே நேரம் இருக்காது சார். ம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? போலாங்க சார். ப்ரோ இனிமேல் ஸ்டடி சோர்சஸ் பார்த்தரலாம். ஒவ்வொரு ஸ்டடி சோர்சஸா சொல்லுங்க. எந்தெந்த பிடிஎஃப், எந்த வெப்சைட் எதுனாலும் சொல்லுங்க. நம்ம எந்த கம்பெனிக்கும் டை அப் கிடையாது. எதனாலும் சொல்லுங்க நீங்க. எது படிச்சீங்களோ ஃபிராங்கா சொல்லிடுங்க. ஓகே சார். ம். ஜெனரல் அவேர்னஸ். சார் ஜெனரல் அவேர்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரெடிஷனலா நம்ம அஃபேஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. பெஸ்ட் சோர்ஸ். பட் எனக்கு அது ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ கண்டென்ட் படிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. படிச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஞாபகம் இல்ல. ஸோ அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரியே படிச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ எதர்ச்சியா பார்த்ததான் அப்ரிஜித் பிடிஎஃப். அவங்க டெய்லியும் பிடிஎஃப் போடுவாங்க ஃப்ரீயாவே. அதுவும் படிச்சுக்கலாம். எக்ஸாமுக்கு பிஃபோர்ல பூஸ்டர் அப்படின்னு சொல்லி விடுவாங்க பிடிஎஃப் எல்லாம் கம்பைன் பண்ணி. அது அரௌண்ட் ஒரு 250 ரூபா 300 ரூபா சார் வரும். அது நான் ஒரு டைம் வாங்கி பார்த்தேன். கொஸ்டின் ஆன்சரா இருந்துச்சு. நான் படிச்சேன். அரௌண்ட் என்ன எக்ஸாம்னு சரி ஞாபகம் இல்ல. 15+ மார்க் நல்லா எடுக்க முடிஞ்சு. மினிமல் டைம்ல, ரொம்ப மினிமல் டைம்ல. எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சும்மா படிச்சேன். அதை வச்சு எடுத்தேன். அப்புறம் அது மேல ஒரு ஹோப் வந்துச்சு. நான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒன்லி அப்ரிஜித் மட்டும் தான் லாஸ்ட் 2 இயர்ஸா ஃபாலோ பண்றேன் மெயின் சோர்ஸா. அதுல தெளிவா 2 தனித்தனியா விடுவாங்க சார். ஒன்னு பெஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஒரு டாபிக் இருக்கும். கீழே பெஸ்ட் எம்சிக்யூ மற்றது எல்லாமே கம்பைன் ஆன மாதிரி இருக்கும். நான் படிக்கும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸை முடிச்சிருவேன். ஏன்னா டைம் இல்லைனா கூட அது இம்பார்ட்டன்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த வாட்டி கூட அதை மட்டும் தான் படிச்சிருந்தேன். நான் அதை படிச்சு மட்டும் தான் நான் 15+ மார்க் எடுத்திருந்தேன். பட் கீழே இருக்கிறதும் படிக்கணும். அது படிச்சாதான் 20, 24, 25 எல்லாம் போக முடியும். அது டைம் மேனேஜ்மெண்ட்னால நான் கம்மியா படிச்சுட்டேன். அது எனக்கு சூட் ஆச்சு. யாருக்காச்சும் வந்து கண்டென்ட் படிக்க முடியல என்னால, அதை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து அபரிஜித் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் ஃபாலோ பண்ணலாம். அவங்களும் அந்த பிடிஎஃப்ல மேல கண்டென்ட்டும் இருக்கும். பட் 2 செக்ஷனா பிரிச்சுருவாங்க. மேல ஃபுல்லா கண்டென்ட், கீழ ஒரு ஃபுல்லா கொஸ்டின். 140 பக்கம் கன்டென்ட் இருக்கும். அதுக்கு கீழ எம்சிக்யூ பேங்கிங் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் பெஸ்ட் எம்சிக்யூ குடுப்பாங்க. ஆமா சார். நான் வந்து Q&Aல போயிடுவேன். யாருக்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் படிக்க கஷ்டமா இருக்கோ, நீங்க கஸ்டமருக்கு தெரிஞ்சப்பவும் மறுபடியும் கண்டென்ட்டே படிச்சீங்கன்னா அது யூஸ்லெஸ். அதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தி பார்க்கலாம். Q&A படிச்சு பார்க்கலாம். அண்ட் நான் இன்னொன்னு பண்ண என்னன்னா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே நான் என்ன பண்ணேன்னா சார், டேப் ஒன்று வாங்கிட்டேன். ஒரு ஆஃபர்ல சாம்சங் டேப் ஒன்று கிடைச்சதுன்னு வாங்கிட்டேன். வாங்கி அதுல என்ன பண்ணேன், வித் பென்னோட வாங்கினேன். அது 20K வந்துச்சு சார். இஎம்ஐல தான் வாங்கினேன். இருந்தாலும் வாங்கி அதுல கலர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். லைக் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் கலர் பண்ணி படிச்சேன். அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சார். நானும் இதே தான் பண்ணேன். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்குன்னு ஒரு டேப்லெட் வாங்கினேன். எம்ஐ டேப் 6 வந்த அன்னைக்கு தான் தமிழ்நாட்டிலே லான்ச் ஆச்சு இந்தியாவிலேயே. டேரக்டா போய் இல்ல எம்ஐ டேப் 6. ஆமா ஆகஸ்ட் 23ல
ஓகே சார். டைரக்ட்டா போய் அங்க டீலர்கிட்டயே வாங்கிட்டு வந்தேன். ஓகே சார். ஆக்சுவலா அது வந்து ஆமா ஸ்டடி ஐக்யூ இருக்கு இல்லையா? ஸ்டடி ஐக்யூ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. அது படிக்கிறதுக்கு இப்ப அது இப்படி ஸ்லைடு இப்படி போர்ட்ரெய்ட்ல வச்சு படிக்கிறதுக்காக எனக்கு விருப்பம். அதுக்காக நான் என்ன பண்ணேன், மானிட்டர திருப்பி வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஓகே சார். எஸ். ஒரு டேப் இருந்தாக்குல கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வாங்குனேன். டேப் வச்சு தான் நான் சிஏ அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஃபுல்லா. ஹைலைட் பண்ணி டேப்லயும் ஹைலைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பென்னு டேப்லெட் பென் வாங்குனேன் இல்லையா கிளாஸ் எடுக்க. இது வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த கிராஃபிக் டேப்லெட். இதிலே வந்து ஹைலைட் பண்ணி எழுதி எழுதி அப்படியே நோட்ல எழுதுற மாரி ஸ்க்ரீன்ல எழுதி எழுதி படிச்சுப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா. சார். ஹைலைட் பண்ணி நானும் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா. கண்டிப்பா வாங்கி படிப்பேன். ஹைலைட் பண்ணி ரொம்ப படிக்கிறதுனால ஈஸியா ஆமா. இருக்கும். ஹைலைட் பண்ணி படிக்கிறதுனால செகண்ட் டைம் படிக்கும்போது நம்ம புதுசா படிக்கிற மாரி இருக்காது. ஆமா சார். ஆமா. கலர் வந்து நான் ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஒரு ம். 4 கலர் மெயினா வச்சுக்குவேன். ம். இம்பார்ட்டன்ட் எல்லாம் வந்து எப்பவுமே எல்லோ கலர்ல பண்ணிட்டு, அந்த மாரி இன்னொன்னு கிரீன் கலர்ல பண்ணுவேன். நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அத பர்பிள் கலர்ல லைட் பர்பிள் கலர்ல பண்ணிடுவேன். ஸோ நான் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ம். அண்ட் இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன் சார். நான் ஸ்டடி ஐக்யூவும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் சார். ஸ்டடி ஐக்யூ அவரோட கோர்ஸ் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் அது 2000 சொல்லுவாங்க. பட் ஆஃபர்ல எப்பவுமே 500 600 500 அந்த நியூ இயர் ஆஃபரு, வேர்ல்டு கப் ஜெயிச்சும்போது, ஆமா சார். தீபாவளி ஆஃபர் குடுத்தாங்க. இந்த வருஷம் நியூ இயர் ஆஃபர் குடுக்கல. அவங்க தாத்தா இறந்துட்டாங்க. அதுதான் சார். அவங்க தாத்தா இறந்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு 10 நாளா கன்டென்ட் டிலே ஆயிருக்கு. ஆமா அதனால சார். ஆஃபர் இந்த கண்டிப்பா. வருஷம் குடுக்கல. பிரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. ஆமா சார். பட் ஆனா சூப்பரான சோர்ஸு. ஆனா அது படிச்சாக்கல ஆல்டர்னேட்டிவா டாபிக் வைஸா பிரிப்பேர் பண்றதுக்கு அதர் சோர்சஸ் படிக்கணும். ஆஸ் பெர் சஜஷன். ஆமா சார். நான் ம். அதுல ஒண்ணு நோட் பண்ணது என்னன்னா சார், ஸ்டடி ஐக்யூல அவரு அந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, சிங்கிள் கொஸ்டின்ஸ் லைக் ஸ்டேட்மெண்ட்டா இல்லாம, ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டினா இல்லாம, அந்த பிடிஎஃப் நீங்க படிக்கும்போது நெறைய சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நம்ம அத ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சில எக்ஸாம்ஸ் நான் லாஸ்ட்டா பார்த்த ட்ரெண்ட்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்து அந்த சிங்கிள் கொஸ்டின்ஸ் மாரி நெறைய வந்துருந்துச்சு சார். லைக் இந்த ஷிப்ப எந்த போர்ட்ல மேக் பண்ணாங்க? இல்ல ரொம்ப ஒரு சிங்கிள் ஆன்ஸரா இருக்கும். அது அவ்வளோதான். அது எங்க நடந்துச்சு? இல்ல யார் பண்ணாங்க? இந்த மாரி கொஸ்டின்ஸா இருக்கும். அது வந்து அந்த இதுல நெறைய இருக்கும். உங்களுக்கு லக் மாரி தான். அது படிச்சு மாட்டிருச்சுன்னா, அந்த எக்ஸாம்ல நீங்க வந்து 50K அதான் இல்ல ப்ரோ. 35 அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த ஹேண்ட் ரிட்டன் HWNன்னு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க. நெறைய டெலகிராம் குரூப்ல ஆ பைரசி மீறி குடுப்பாங்க. பே பண்றவங்களுக்கு க்ரக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும்ல. அதுல என்ன இருக்குன்னா, அவர் என்னென்ன வேர்ட சொல்றாரோ, அது அப்படியே எல்லாமே ஒரு இன்ச் பை இன்ச் அவர் எல்லா வேர்டும் என்னென்ன சொல்றாரோ எல்லாமே அதுல இருக்கும். அப்ப அத படிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுக்கலாம். ஆமா சார். அவர் ம். வீடியோ அந்த அந்த கிளாஸுக்கு வீடியோ கோர்சஸும் இருக்கறனால, ம். அது நம்ம எங்கயாவது பஸ்ல போகும்போது நீங்க போட்டு கேட்டுட்டே கேட்டுக்கிட்டே போலாம். என் ஸோ ரூம்மேட் அப்படிதான் படிப்பாரு. என் ஃப்ரெண்ட் அப்படிதான் படிப்பாரு. வேலைக்கு ம். போறவங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் ரொம்ப ம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஓகே. என் ஃப்ரெண்டு ஸ்டடி 2 தான் சார். ஓகே, ஆல்ரெடி ஓகே. பிடிஎஃப் என் ஃப்ரெண்டு எப்படி இந்த ஸ்டடிக்கு யூஸ் பண்றான்னு சொல்றேன். அத நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் சொல்றேன் ஒரு நிமிஷம் ப்ரோ. அவர் என்ன சொல்லுங்க சார். பண்ணுவாருன்னா, ஃபுல்லா வீடியோ கேட்டுருவாரு. ஃபுல்லா வீடியோ கேட்டுட்டு, ஸ்மார்ட் கிடாவோடைய பேங்கிங் பிடிஎஃப் இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலா அது அவருக்கு நான் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் 2 வருஷமா. யுபிஎஸ்லேருந்து பேங்கிங் வந்தாரு. ஸோ அவரு அஃபேர்ஸ் க்ளவுட விடமாட்டேன்ட்டு அஃபேர்ஸ் க்ளவுட்லயே தொங்கிட்டு இருந்தாரு. அஃபேர்ஸ் க்ளவுட்ல என்ன பண்ணுவாரு, பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு பிரிலிம்ஸ்க்குன்னே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, பிரிலிம்ஸ் கிளியர் ஆன பிறகால தான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்க ஆரம்பிப்பாரு. பிரிலிம்ஸ் கிளியர் ஆன பிறங்கால கரண்ட் அஃபேர்ஸ் அஃபேர்ஸ் க்ளவுட் படிக்க ஆரம்பிச்சா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தில அவர் மாட்டிக்கிட்டு இருந்தனால, நெறைய பேர் இந்த ப்ராப்ளத்தில இருப்பீங்க. அதனால சொல்றேன். அவருக்கு நான் சஜெஸ்ட் பண்ணேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படி. ஸ்டடி ஐக்கு படிச்சுக்கோ. ஸ்டடி ஐக்குல வீடியோ பார்த்துக்கோ டெய்லி. உனக்கு ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் தான் பிடிக்கும். ஸ்டடி ஐக்குல வீடியோ பார்த்துட்டு நீ பிரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன கன்டின்யூ பண்ணிக்கோ. அண்டு எக்ஸாம் ஒட்டி வந்ததும் ஏதாச்சும் ஒரு கேப்சூல் எடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டா இன்னைக்கு வரையும் அவர் அதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. என்ன விட அவர் சிஏல அதிகமா மார்க் எடுத்துறாரு. மத்த எல்லா செக்ஷன்லயும் கம்மியா எடுத்தாலும், நான் ட்ரெயின் பண்ண ஆஸ்பிரண்டா இருந்தாலும், என்ன விட சிஏல அவர் இப்ப அதிகமா மார்க் எடுக்குறாரு. புரியுதுங்களா? அத அப்படியே புடிச்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாருன்னா, அஃபேர்ஸ் க்ளவுட விட்டு நான் எதுவுமே தொடமாட்டேன். அஃபேர்ஸ் க்ளவுட் சொல்ல மாட்டாரு. கிளவுட் அஃபேர்ஸ் சொல்லுவாரு. அத விட்டா எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஒன்ஸ் இதுக்கு கன்வெர்ட் ஆனதும் இதுக்கு அடிக்ட் ஆயிருவாங்க. ஸ்டடி ஐக்யூ பொறுத்தவரையும் அதுக்கு போயிட்டாலே அடிக்ட் ஆயிருவாங்க உள்ள. ஆனா, அதுக்குள்ள ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குன்னா, அவரு வந்து ஒரு சில நேரத்துல கன்டென்ட் போட டிலே பண்ணி விட்டுருவாரு. அந்த டைம்ல நீங்க எஸ் சார். மாட்டிப்பீங்க. அது ஆமா. சொல்லுங்க. ஸ்டடி ஐக்யூல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேபி முன்ன பின்ன டிலே இருக்கும். அஃபேர்ஸ் க்ளவுட்ல பாத்தீங்கன்னா டிசிப்ளினா இருக்கும். ஆ. அந்த நான் டெய்லி படிக்கிறவங்களுக்கு வந்து எப்படியும் உங்களுக்கு டெய்லி கன்டென்ட் வந்துட்டே தான் சார் இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மத்த சோர்ஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ம். சார். அதான் அது என்னோட ஆல்டர்னேட்டிவ் பர்சனல் சோர்ஸ் இந்த நம்ம நேத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தோம். அங்க குடுக்குறாங்க லிங்க்கு. டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க.
அதில சொல்லியிருப்பேன். ஸ்டடி ஐக்யூ ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணணும்? அஃபேர்ஸ் க்ளவுட்ல ஃபாலோ பண்றவங்க ஸ்மார்ட் கிடா. இது 3 தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்டாண்டர்டான சோர்ஸு. இது ரிப்பீட்டரா இருக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல ச்ச கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்னால ஃபெயில் ஆகுறவங்க இத ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிய. அப்புறம் பிகினரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி குடுத்துருக்கேன். பிகினரா இருக்கிறவங்க அதிகமான டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க ஆப்டி ரீசனிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதுவே நம்மள மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் போடுறது, அனலைஸ் பண்றது தான் வேலை இருக்கும். ஆனா, ஒரு பிகினரா இருக்கிற பட்சத்தில அவங்களுக்கு இன்புட், அவுட்புட்னா என்னன்னு தெரியாது. கோடிங், டிகோடிங்னா எத்தன டைப் இருக்கு? எப்படி அப்ரோச் பண்ணணும்? எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்க பட்சத்தில அதை கத்துக்கிறதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஜெனரல் அவேர்னஸ்க்கு மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமம் டைம்ல மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும்னா, எனி லிமிட்டட் சோர்ஸ் ஒரே ஒரு சோர்ஸ் இருக்கணும். கம்மி கன்டென்ட் குடுக்குவாங்க இல்லையா? அடா, அப்புறம் ஆலிபோர்டு, அப்புறம் நம்ம எப்பயுமே சஜெஸ்ட் பண்ற ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூலு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு நம்ம இந்த மாரி அதிகமா படிச்சு, ஒரு 20 மார்க் எடுக்கிற இடத்துல, ஒரு 15 மார்க், ஒரு 5 மார்க் கம்மியா எடுத்தா கூட பரவால்ல பிகினர்ஸு. அதிகமான டைம் ஆப்டி ரீசனிங் குடுக்கணும். அப்ப நம்ம பிகினரா இருக்கும்போது கம்மி சோர்ஸ் லிமிட்டடா படிச்சுக்கணும். நம்ம சீனியரா இருக்கும்போது இந்த 3 சோர்ஸ் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு, ஒரு சோர்ஸ் ஆல்டர்னேட்டா வச்சுக்கணும். அப்ப ஸ்டடி ஐக்கு அவங்க கன்டினியூட்டி இல்லாதம்போது, நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்ல பிரிப்பேர் பண்ணிக்கலாம் அந்த வாரத்துக்கு மட்டும். அப்ப நாம அவரு பெண்டிங் இருக்கிறனால நம்மளும் பெண்டிங் இருக்கக்கூடாது. இப்ப டிசம்பர்ல ஒரு 20 நாள் பெண்டிங் இருக்கா? அந்த 20 நாள் நீங்க போய் நேரா அஃபேர்ஸ் க்ளப்ல படிச்சுக்கோங்க. சார் வீடியோ போற வரையும் வெயிட் பண்ணாதீங்க. நெறைய பேர் இந்த ஸ்டடி ஐக்யூல ஃபாலோ பண்ற தப்பு. சார் வீடியோ போட்டா தான் படிக்கிறாங்க. இல்லன்னா அப்படியே நிறுத்தி வச்சுறாங்க அவங்களும். என் ஃப்ரெண்டும் அப்படிதான் வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணுவாப்ல. வீடியோ வர வரையும் வெயிட் பண்ணுவான். வரட்டும், வரட்டும். பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வரட்டும். அந்த மாரி வெயிட் பண்ணுவாரு. அது தப்பு. நம்ம வேற சோர்ஸ்ல படிச்சுக்கணும் அந்த டைம்ல. ஸோ, ஆமா. கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயிலா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாங்களா? கண்டிப்பா. ம். போலாங்க சார். ம். ஸோ, இதுதான் மெயினு. நீங்க 34 மார்க் எடுத்திருக்கீங்க அவுட் ஆஃப் 40 கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல. எப்படி? ஆமாங்க. சார் கம்ப்யூட்டர்ல நான் சொன்ன மாரி பேசிக்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். நான் வந்து கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால, பின்னாடி என்ன நடக்கும் எக்ஸாக்ட் தியரிட்டிக்கல் பின்னாடி என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆ சில டெர்ம்ஸ் புதுசா இருக்கவங்களுக்கு வந்து அந்த டெர்ம்ஸ் படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. பட் என்னன்னு தெரியாது. எனக்கு அது என்னன்னு தெரியுங்கிறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்துச்சு சார். அண்ட் பட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாரோட வீடியோ யூடியூப்ல இருக்கும். பிளேலிஸ்ட்லாம் போட்டிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அவர் எப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில புரோட்டோகால்ஸ் இருக்கும். எஸ்எம்டிபி, POP3 அதெல்லாம் இருக்கும். ஆன்சர் ஏதோ ஒண்ணா தான் இருக்கும். ஆனா அதர் ஆப்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடான புரோட்டோகால்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ லைக் அதையும் சொல்லிருவாரு. இப்போ POP3 வந்து மெயில் ரிசீவ் பண்ற புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இங்கிலீஷ்ல சொல்லுவாரு சார். கொஞ்சம் ஹிந்தி மிக்ஸ் ஆயிருக்கும். பட் நம்மளுக்கு புரியும். அது பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் படிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோவா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சார். தென் அபர்ஜித் பிடிஎஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிஎஃப் அதுல அதுவும் இருந்துச்சு சார். அதுவும் சீப் தான் 200. அதை ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா வீடியோ வந்து நீங்க படிக்கும்போது மெயின்ஸுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். பட் எக்ஸாம் பிஃபோர் 2-3 டேஸ்ல வந்து வீடியோ பார்க்க டைம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ 1 மணி நேரம் இருக்கும். அவர் நிறைய வீடியோ போட்டுருப்பாரு. ஸோ அப்போ வந்து பிடிஎஃப் எடுத்து வச்சோம்னா அபர்ஜித் பிடிஎஃப் டாபிக் வைஸ் இருக்கும். அதை நீங்க ரொம்ப 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஸ்பீடா ரிவிஷன் பண்ணணும் பண்ணிடலாம். என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதாவது நீங்க அரோரா சாருடைய யூடியூப் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஆமாங்க சார். அது வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்ததுல ஸ்டார்ட் பண்ணிடணும். எக்ஸாம் ஒட்டி லாஸ்ட் டைம்ல ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காது. ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட்டிங்ல யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிரணும். யூடியூப் பார்த்துட்டு டைரக்ட்டா போய் அபரிஜித் பிடிஎஃப்ல படிச்சுக்க வேண்டியது தான். இப்ப நம்ம ஓகே இன்புட், சார். அவுட்புட் ம். சார் சொல்லட்டுமா சார்? இருங்க சொல்லிடுறேன். சார் அவரோட பிளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி அவைலபிளா தான் சார் இருக்கு. எல்லாமே இருக்கு சார் ம், இதுல. ம், இப்போ நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி அப்பியர் ஆகணும்னு நினைக்கிற ஏதாவது பிகினர் இருந்தாங்கன்னா, இப்பவே நீங்க ஆரம்பிச்சிடலாம். ம், அதுல பிஓக்கு வந்து ஒரு 20 வீடியோ இருக்கும். கிளர்க்குக்கு ஒரு 6 வீடியோ. இந்த வருஷம் போட்டது அது. நீங்க அது இப்பவே பார்க்க ஆரம்பிச்சலாம். ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான். சிலபஸ் மாற போறது இல்ல அதெல்லாம். ஸோ நீங்க இப்பவே வந்து அது கொஸ்டின் ஆன்சர் வைஸ் தான் போட்டிருப்பாரு. நீங்க டெய்லி ஒரு வீடியோ 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் சொல்லி இப்ப இருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார். நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி பிஓக்கு அப்பியர் ஆகி கன்ஃபார்மா கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கிளியர் பண்ணிருப்பேன். நான் இவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் 25 தான் வரும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்தப்பறம் மெமரி பேஸ்ட் கொஸ்டின் கிடைக்கல. கண்டுபிடிக்க முடியல. இது எவ்வளவு மார்க் வரும்னு. அந்த மார்க் எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. பட் கிளர்க்லயும் எனக்கு 33 பிளஸ் தான் வந்துருச்சு சார்.
கிளர்க்கு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் பிஓல 34 அதிகமாக இருக்குது. கிளர்க்கில் எனக்கு 29 என்னமோ வந்திருக்கு. அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆர்ஆர்பி பிஓல 34 நல்ல மார்க். இதனால தான் நீங்கள் வேலையை வாங்கியிருக்கீங்க. கம்ப்யூட்டரில் இவ்வளோ மார்க் கிடைக்கலன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காது. ஆமா சார். 34க்கு பதிலா லைக் 24 வந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு வேலை, அவ்வளோதான் முடிச்சுட்டு இருக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. ஆமா சார். ம். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் ஆர்ஆர்பிக்கு தேவையில்ல. இப்போ நான் அடுத்த மாதம் என்ஐஎஸ்சியில் அசிஸ்டன்ட் இருக்குது. அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆமாம், கண்டிப்பா. ஃபுல்லாக அது ஈக்குவல் ப்ரையாரிட்டி. இதில் கூட ஒரு கொஸ்டின் அரை மார்க், அது ஒரு மார்க்கு. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ப்ரையாரிட்டி அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அரோரா சார் வீடியோ பார்த்தாலும் சரி, நமக்கு தமிழில் பார்க்கணுன்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. சிஏ ஃபன் ஸ்டார் இருக்குது. சிஏ ஃபன் ஸ்டார் பார்த்தாக்கல நீங்கள் 34 மார்க் எடுக்குவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சிஏ ஃபன் ஸ்டார் பார்த்தா அந்த டாப்பிக்கில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஐடியா கிடைச்சி பாருங்க பாருங்க இவரை. ஆமாம். ஆ புரிஞ்சுக்க முடியாதவங்க தமிழ்ல பார்த்தா ரொம்ப ஆமாம். நல்லது சார். பட் அரோரா சாரோட வீடியோ போய் ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. உங்களுக்கு சிங்க் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அப்படி சோர்ஸ் இருக்கிறதே தெரியாம மிஸ் பண்ணிட்டு கடைசியில ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. ஒரு வீடியோ பாருங்க, புரிஞ்சுதுன்னா பாருங்க. இல்லைன்னா நம்ம ரெகுலரா புரியலன்னா தமிழில் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அரோரா சார் வீடியோ கூட பார்க்கட்டும். அப்போ ஈஸியாக இருக்கும். டைம் அதிகமாக இருக்கும்போது இது ரெண்டுமே பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு இது புரியலன்னா சிஏ அதாவது ஃபன் ஸ்டார், சிஏ ஃபன் ஸ்டார் வீடியோ பார்த்தா நீங்கள் 40 எடுத்துருவீங்க, இவ்வளோ மார்க் எடுத்துருவீங்கன்னு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிடிஎஃப் புக்கு எடுத்து எம்சிக்யூ எடுத்து போட்டால் தான் நம்ம அதிகமான மார்க் வரும். எப்போவுமே ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒரு விராட் கோலி இருக்காருன்னா, அவரோட கோச் விளையாடுறத பார்த்தா அவருக்கு மார்க் கிடைக்காது. அவர் கோச் விளையாடுறத பார்த்துட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறத கேட்டுட்டு போய் அவர் நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப்ல போயிட்டு நம்ம படிக்கணும். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி 34 மார்க் எடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஆமாம் ஆமாம். நான் ஆக்சுவலா நானும் அந்த நம்ம புக் நேமே மறந்துட்டேன், சாரி. அந்த கம்ப்யூட்டர் நம்ம யூசுவலா ஃபாலோ பண்ற அரிஹண்ட் புக் கண்டிப்பா படிக்கணும். ஆமா. எம்சிக்யூ எவ்வளவு இருக்கும்? ரொம்ப வேகா இருக்கும். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அது ஈஸின்னு நினைச்சேன். எம்சிக்யூ படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டே அரோரா சாரோட வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். எம்சிக்யூ வைஸ்ல ஃபாலோ பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்ட் டைரக்டா எம்சிக்யூ போய் அரியண்ட்ல எவ்வளவு எம்சிக்யூ இருக்கும்? ஒவ்வொரு டாபிக்கு நிறைய எம்சிக்யூ கொடுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு டாபிக் நம்மளுக்கு 100 150 கிடைச்சாலே எடுத்த உடனே எம்சிக்யூ படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் என்னன்னு கத்துக்கிட்டு போய் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணா அப்புறம் எம்சிக்யூ படிக்கணும். ஆமா, அதுக்கு தான் இந்த வீடியோ ரெஃபரன்ஸ். இருக்கும்போது லிவிங் சாரோட சீக்வென்ஸ்ல புரியுதுனா அத படிச்சிட்டு கூட அதுக்கு அப்புறம் ஃப்ரீ டைம் நீங்க ஆமா, ஆமா, ஒரு அசம்ப்ஷன் நமக்கு கிடைக்கும். இது இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவார் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க எம்சிக்யூ பார்க்கும்போது கொஸ்டின் புரியும். இல்லைன்னா கண்ணை காட்டி காட்டில் விட்டும் போது கொஸ்டின்ஸ் புரியாது. ஆமா ஆமா. பேசிக்கா தெரியணும். அது தெரிஞ்சிட்டு நீங்க அங்க போகணும். நிறைய பேர் ரொம்ப லைட்டா எடுத்துவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ. யூசுவலா எல்லாத்தோட ஸ்கோர் கார்ட்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப கம்மி மார்க்கா இருக்கும். ஆனா இப்ப அதனால தான் நம்ம கிளியர் பண்ணிருக்கோம்ங்கறதே எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. இன்னொரு சோர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஸ்டடி ஐக்கு கௌரவ் சார் கொடுத்துருக்காரு. ஆமா, அவரோட பிடிஎஃப் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட் அதுதான் படிப்பவர். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் இன்னும் ஏதாச்சும் இருக்குங்களா? சார் அவ்வளவுதான் சார். ஓகே. வீடியோ இன்னொரு ஏதாவது 1 ஆர் 2 மட்டும் ஃபிக்ஸ் ஆகி படிக்கணும் சார். நிறைய 3 4ன்னு போயிட்டு அது டைம் இருக்காது, கொலாப்ஸ் ஆயிடும் சார். ஓகே. 2 சோர்ஸ் மட்டும் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் ஆயிட்டு அதை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்றது பெட்டர் சார். அதாவது ஃபைனல் கன்க்ளூஷன், வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை போய் புக்லேயோ இல்லை பிடிஎஃப்லையோ படிக்கிறீங்க. படிச்சுட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சோர்ஸ் லிமிட்டாக வச்சுக்கோங்க. திருப்ப அந்த புக்கை படிச்சுட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் கிளியராக இருப்பாங்க, மல்டிபிள் சோர்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கில் இருக்க கொஸ்டின் பூரா முடிச்சுட்டு நீங்கள் வேறு புக்கில் போய் கொஸ்டின் முடிச்சுக்கோங்க. ஒரு சோர்ஸ் எடுத்தால் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அஃபைர்ஸ் க்ளவுடோடைய பிடிஎஃப் ஆர்டிக்கிள் இருக்கும். அவங்கள பெய்டு கோர்ஸ் வாங்கிக்கலாம், உள்ளே போனீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்டிக்கிள் இருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும். எனக்கு ஐடிபிஐ எக்ஸாமுக்கு ஒரு டைம் யூஸ் ஆச்சு. நல்ல மார்க் வந்துச்சு. எனக்கு 19 மார்க் வந்துச்சு 20க்கு. இல்லை 15க்கு 14 மார்க் வந்துச்சு. அதுலேருந்து அப்படியே வந்துச்சு நிறையா. அதுவும் நல்ல சோர்ஸ். நிறைய சோர்ஸஸ் இருக்குது. பட் நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறது நம்மளுடைய கன்சிஸ்டன்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ சோர்ஸஸ் இருக்குது. இவர் ஃபாலோ பண்ணுறது அரோரா சாரோடைய வீடியோ, அப்பர்ச்சர் பிடிஎஃப் அண்ட் எம்சிக்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகே.
ரீசனிங் எதில படிச்சீங்க ப்ரோ? சார் ரீசனிங் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஜாக்சன் சார் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ பிகினரா இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இது ஆர்ட் ஆஃப் ரீசனிங் சொல்லி சஞ்சய் சார் வீடியோ ஓகே. சூப்பரான ரிலீஸ் ஆமா, ஆமா. ஆகுது. ஆர்ட் 2 ஆஃப் பேர். ரீசனிங் சஞ்சய் சார். ஆமா சார். அவர் கொண்டு வர வீடியோ மட்டும் நான் மெயின்ஸ் வந்துச்சுனாலே முன்னாடி போய் பண்ணுவேன். ம். அவ்வளவுதான் சார். அவர் மெமரி பேஸ்ட் எக்ஸாக்ட்டா கொண்டு வருவாரு. ஆ. அதுக்கு ஆக்சுவலா நம்ம எக்ஸாக்ட்டா யூஸ் நம்ம பண்ணிக்கலாம். சேனல் ஐடியாவே வந்து இந்த மாரி சேனல பார்த்து தான் நம்ம காப்பி அடிச்சது. நான் காப்பி அடிச்சதே இவங்கள பார்த்து தான். இவங்க இன்னொருத்தர் ஆப்டிக்கு லியர்னிங் கேப்சூல்னு ஒரு சேனல் இருக்கும். கேப்சூல் ஹர்ஷல் அகர்வால் சார். ஆமா. லியர்னிங் கேப்சூல். அந்த அந்த சேனல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம தமிழ்ல யாரும் இது மாரி பண்ண மாட்றாங்களே! நம்ம பண்ணலாம் அப்டின்ட்டு நான் அவங்கள பார்த்து தான் காப்பி அடிச்சேன். ஆமா சார். அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. ஒரு ம். சேனல். அது சூப்பரா பண்ணிருவாங்க சார். ம். ஆர்ட் ஆஃப் லிசனிங், லியர்னிங் கேப்சூல் அந்த மாரி வெப்சைட். ஆமா சார். அது ஹிந்தில தான் இருக்கும். பட் அத பார்த்து பயப்பட வேணாம். நானும் ஃபர்ஸ்ட் பயந்தேன். என்னடா ஹிந்தி ஒண்ணுமே புரியாதுன்னு. நான் அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. கொஸ்டின் இருக்குது. அவங்க போடும்போது என்ன மெத்தட்ல போடுறாங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம அத ஃபாலோ பண்ணிக்குவோம். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அங்க லாங்குவேஜ் ஆ. தேவையே இல்ல சார். ஆக்சுவலா இது வந்து 2 டைப்பா இருக்கு ப்ரோ. நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு ஆவரேஜ் ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் இருக்கோம்ல, நமக்கு வந்து எந்த சோர்ஸ்ல பார்த்தாலும் நமக்கு புரியும். ஆல்ரெடி நமக்கு ஆஃப் நாலேட்ஜ் இருக்கிறதுனால, நமக்கு தெரியும் அது என்ன சொல்றாங்கன்ட்டு. பட் புதுசா பிகினரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் பிகினரா இருக்கும்போது ஹிந்தி வீடியோ பார்த்தா எனக்கு தூக்கம் வரும், தலைவலி வரும். ஆமா சார். ஆமா. அவங்க போயிருக்க அ ஆமா. அவங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிக் கத்துக்கோங்க. நானே பார்த்தேன். ம். அ ஆமா சார். நானே எல ஜாக்சன் சார்ட்ட லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமா, இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஆமா, ஆமா. அப்படி அதனால பண்ணணும். ஈஸியா இருந்துக்கும். ம். ஆனா ரிப்பீட்டர்ஸ்க்கு நம்ம நம்ம பேசுற முக்கியமான விஷயங்கள ரிப்பீட்டர்ஸ்க்கு ஏன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு நான் ஓகே. 3, 4 இயர்ஸ் கழிச்சு தான் வந்தேன். ம். சோ அவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா ம். மேபி யூஸ் ஆகலாம் சார். நீங்க பிகினர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் பெஸ்ட் தமிழ்ல இருக்கிறதுலே ரீசனிங்னாலே ஜாக்சன் தான். ஜாக்சன் சார தவிர அடிச்சுக்கிறதுக்கு அடிச்சுக்க ஆள் இல்லன்னு சொல்ல முடியாது. அவர விட நாலேட்ஜ் இருக்கவங்க நெறைய பேர் இருக்கலாம். பசங்களுக்கு சொல்லி தரணும்ல. பசங்களுக்கு புரியிற மாரி சொல்லி சார் தரதுக்கு அவர் தான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு டைம் போறதே தெரியாது. நீங்க ஆமா. ரெகுலரா இருந்தா கூட அவர் கிளாஸ் பார்க்கும்போது ஆமா, ஆமா. ஜாலியாயிருவீங்க. ஆ, அவரோட பேசிட்டே அப்படியே ஆ. நீங்க நல்லா உங்களுக்கு இருக்கும் சார். கிளாஸ் வந்து அவர் உங்களுக்கு நெறைய பேருக்கு பிடிக்குன்றதுனால கிளாஸ் போர் அடிக்காது. 2வது பசங்களுக்கு தெரியிற மாரி சொல்லிக் குடுக்கணும். அவரோட நாலேட்ஜ் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அவர் டீச்சிங் மெத்தட அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ பேர் இருக்காங்க? கிடையாது. நான் அவருக்கு தான் எல்லாமே ம், ம், படிச்சுக்கிட்டேன். ம். பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் தான் பிராக்டிஸ் அவர்ட்ட போய் பண்ணது சொல்லி நம்ம போயிட்டு தரணும். நார்த் இந்தியா சூஸ் அவர் பண்ணிக்கலாம். சொல்லிக் கொடுத்த சிலபஸ் ஆ. அதாவது இப்போ ரீசெண்டா நான் போன எந்த எக்ஸாம்க்கு அந்த ம், மார்க்ஸ் ஸ்கோரிங் பேட் நான் படிக்கவே மாட்டேன் சார். ம், சிலாஜிசம் ஈக்குவல் இதெல்லாம் படிக்கவே மாட்டேன். எனக்கு ம், சப்கான்ஷியஸாவே வந்துரும். ம், அதுக்கு ரீசனே ஜாக்கப் சார்ட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ம். அதுதான் சார். அதேதான். நானே ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா நான் பிகினரா இருந்து 2 பேரோட கரியரும் 1 இயர் டிஃபரன்ஸ் அவ்வளோதான். அவர் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு படிக்க. பட் ஆனா அவரு ஸ்டார்ட்டிங்ல அவரு டீட்டு ஸ்டாஃபா போயிட்டாரு. ரேஸ்லேருந்து நான் அவர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அந்த ஃபன்னியா இவரும் நரேஷும் சேர்ந்து ஃபன்னியா கொண்டு போனாங்க இல்லையா? நெறையா சார பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால பிடிக்க ஆரம்பிச்சதுனால அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு பிடிக்கும் நமக்கு கிளாஸ்ல. ஆமா ஸோ சார். அவரும் அவரும் வந்து போர் அடிக்கிற மாரி கிளாஸ் எடுக்க மாட்டாரு. ஆமா சார். அது அ ரொம்ப அ யூஸ்ஃபுல்லா அப்படி இருக்கும். இருக்கும்போது அ அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அவர்கிட்ட கத்துக்கிட்டு, நம்ம மத்ததெல்லாம் பிராக்டிஸ் எங்க வேணா போலாம். பிராக்டிஸ்க்கு நார்த் இந்தியா சேனல் போலாம். நம்ம சேனல்ல ரெகுலரா குடுப்போம். அதான் இங்கேயும் சார். வந்து ஃபாலோ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ம், ம், நம்ம ஓன் லாங்குவேஜ்ல கத்துக்கிறது ரொம்ப 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 ம், முக்கியம் சார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது அங்க போனா போதும். ம். ஸ்டார்டிங்ல அங்க போனா வரும்னு சொல்ல வரலாம். பட் கண்டிப்பா அத யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்ல முடியாது சார். ஆக்சுவலா ஸ்டார்டிங் நம்ம நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஜாக்சன் வீடியோ அப்லோட் பண்ணல. கேஆர் லாஜிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணல. பழைய வீடியோவே இருக்கு அப்டின்ட்டு. நான் உங்க 2 பேருடைய ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிர்றேன். ஜாக்சனுக்கு தொண்டை ப்ராப்ளம். த்ராட் பிரச்சனை. பேச முடியல. ஆமா சார். இப்ப தான் ரெக்கவர் ஆயிருக்காரு. ஸோ, அதனால அவரால வீடியோ குடுக்க முடியாது. கன்னிஸ் சார் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஷோல்டர் பெயின். பேனா எடுத்து எழுதி எழுதி ஷோல்டர் போயிடுச்சு. அதனால அவரால கோர்ஸ் ஃபீஸ் ஹைக் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் ஏதாவது சர்ஜரி பண்ணலான்ட்டு ஃபீஸ் ஹைக் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. கிளாரிஃபிகேஷன் வீடியோ குடுத்தாங்க. 2 பேருமே சூப்பரான ஸ்டாஃப் தான். கணேஷ் சார் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இப்ப அவரோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா, அவரு எனக்கு ஒரு ஸ்டார்ட்டிங்ல அவரும் பிகினரா தான் இருந்திருப்பாரு. அப்ப நான் ஸ்டார்ட்டிங் இருந்தபோது அவரும் பிகினர் டீச்சிங் புதுசு. எல்ஐசி அசிஸ்டன்ட்டும் எல்ஐசி அசிஸ்டன்ட் எக்ஸாமும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் ஒரே மாதிரி இருக்குன்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் எழுதின மெயின்ஸ் எல்ஐசி அசிஸ்டன்ட் 2019ல. ஐபிபிஎஸ் கிளர்க்ல இதில நல்லா பண்ணிட்டேன். சிஏல கோட்ட விட்டேன் எல்ஐசி அசிஸ்டன்ட்ல.
அப்போ ஐபிஎஸ் கிளர்க்கில் இதெல்லாம் நல்லா வருதுல்ல, நம்ம சிஏ படிக்கும், சிஏ நல்லா 38 மார்க் எடுத்துட்டேன். ஆனால் ஆப்டி ரீசனிங் ஒன்றுமே வரல, ஃபுல்லாக கோடிங் கேட்டு விட்டாங்க. இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் அதுவும் வேற வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை எனக்கு. அவர் வந்து இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் மினிட் டிப்ஸ்லேயே ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லியிருந்தாரா. ஸோ எதுக்கு நம்ம அதை போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு தான் வருதே. ஸ்டார்டிங் பிகினராக இருக்கும்போது பண்ணுவோம்ல தப்பு. ஆமாம், அது வந்து அவர் சொன்னது கண்ணை மூடி நம்பிட்டுனா, அதனால எனக்கு அவருக்கு மேலே நம்பிக்கையே வரல ஸ்டார்டிங்கில். ஆனால் போக போக அவரும் இம்ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ செம்ம குவாலிட்டியாக நடத்திருந்தாரு லாஸ்ட் 2-3 வருஷம். செம்ம குவாலிட்டி அவருக்கு. ஆமாம், குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. ஆமாம், அவரும் நல்லா 6 வருஷம் டீச்சிங்கில் இருக்காரு. இவரும் டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அவங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ. பட் ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கம்மி பண்ணால் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப 5000 4000 போயிடுச்சு. ரொம்ப அது அது கம்மி பண்ணால் நம்ம டிஎன் பேங்கர் சார்பாக என்ன சஜஷன் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஆமா சார். அவங்க பட் இப்பவும் கூட சில ரொம்ப ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் ஃப்ரீயா கூட குடுக்குறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் சார். நம்ம அவங்க கான்டாக்ட் பண்ணா பண்ணி தராங்க சார். ஸோ இப்போ ரீசனிங் போயிட்டு குவான்ஸ்க்கு எங்கேயோ போயிட்டு இருந்தேன். சரி வாங்க. ஆமா சார். குவான்ஸ்க்கும் நான் ஸ்டார்டிங்ல வந்து கனிஷ் சார் தான் ஃபாலோ பண்ணேன். பேசிக்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான். தென் லேட்டரா நான் 3rd இயர் 4th இயர் என்டர் ஆனப்போ ஹர்ஷல் சார் அகர்வால் சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவரோட எனர்ஜியும் பயங்கரமா இருக்கும். ஹர்ஷல் அகர்வால் சாரோடது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, எனக்கு புரியாது, சில வேர்ட்ஸ் எல்லாம் புரியும். பட் ஒரு ரொம்ப என்கேஜா வச்சுப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் சார் இந்த 2 சோர்ஸ் தான். இனிஷியல் கனிஷ் சார், தென் லேட்டர் ஆன் ஷிஃப்ட் டு நாட் ஷிஃப்டிங் சார், பேரலா மேனேஜ் பண்ணிட்டார் 2 பேர்த்தையும். ஓகே ஓகே. ஹர்ஷல் சாரும் ஃபாலோ பண்ணிருந்தேன். கனிஷ் சாரோட கோர்ஸ் கூட வாங்கியிருந்தேன். பட் டைம் இல்லை சார். அதேதான், வாங்கி பொட்டியில் வச்சுக்க வேண்டியதான். புக்கை வாங்கி பொட்டியில் வச்சு போல அது மாதிரி. 25% மேக்ஸிமம் முடிக்க முடியும். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் முடியாது சார். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரீசனிங்க்கு பெஸ்ட்டு பேசிக் படிக்க ஜாக்சன் சார் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சோர்ஸ் எங்கே இருக்குது, கண்ண மூடி தமிழில் தெரியுன்னா எங்கள் நம்ம ஃபீல் ஃபிட் லைன் வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் வேணுன்னா ஃபீல் ஃபிட் லைனில் ரொம்ப பேசிக்காக சொல்லி கொடுத்துருப்பாரு. ஃபீல் ஃபிட் இல்லை. ஜாக்சனு இப்போ நம்ம டிஎன் பேங்கர்ஸ் இனிமேல் நம்ம வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். என்ன அவசரம், அடுத்த வருஷம் என்னோட டார்கெட் அடுத்த வருஷம் ஹாஸ்பிட்டல் தான். டிஎன் பேங்கர்ஸில் நம்ம கவர் பண்ணலாம். முடிஞ்ச வரையும் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு டைம் இருக்குது, டீம் இருக்குது, ஸோ அவங்க பண்ணிடுறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், எனக்கு இருக்கிற டைமை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் போகிறாங்களா, அந்த மெயின்ஸில் டிஐ என்னென்ன லெவலில் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஸோ இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 5 செட்டு டிஐ, ஒரு 5 செட்டு பசில், ஒரு 5லேருந்து 8 செட்டு பசில், இன்புட் அவுட்புட், கோடிங் டிகோடிங் என்னென்ன டைப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டோம்னா அவங்க போய் மார்க் டெஸ்ட்லேயும் அண்டு பிடிஎஃப் கோர்ஸ்லேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம சேனலோட மோட்டோ. எனக்கு டீம் இருந்துச்சுன்னா நிறைய வீடியோ கொண்டு வர முடியும். எனக்கு டீம் இல்லைல்ல, நான் ஒரே ஆள் தான். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம், நம்ம சப்ஸ்கிரைப் கவுண்ட் அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி டீம் வச்சு பண்ணலாம். ஸோ நீங்கள் பேசிக் படிக்க ஜாக்சன் வீடியோ பார்த்துக்கலாம். எக்ஸாமில் மாடல், கொஸ்டின் மாடல் டைப், இந்த மாதிரி லெவல் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஜாக்சனை விட்டால் வேறு ஏதாச்சும் சோர்ஸ் இருக்கா பார்த்து சொல்லிடலாங்களா ஹஸ்பண்டுக்கு? வேறு ஏதாச்சும் இருக்குங்களா சார்? இல்லைங்க சார், ஆக்சுவலாக ஜாக்சன் சார் போகிறது தான் பெட்டர் சார். நீங்கள் அவரோட ஓல்டு வீடியோஸ் எடுத்து பார்த்தாலுமே அது ஆமாம், அதுக்கு சொல்லி தான் நம்ம எங்கெங்கேயோ கனிஷ் சார் அங்கங்கன்னு போயிட்டோம். அவர் 2 பேரோட ரீசன் வந்து இதுதான், அவங்க அப்லோட் பண்ணாது. இவருக்கு த்ராட் பெயின், இவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி. ஆனால் நீங்கள் பழைய வீடியோன்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ரூ. 150 இல்லை ரூ. 120 இருக்கும் அவருடைய ரீசனிங் கோர்ஸ் மட்டும். அது மட்டும் என்ன கூட வாங்கி படிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா யூடியூப்லேயே கொட்டி கிடக்கு, அந்த டாப்பிக்கை போட்டு யூடியூப்பில் போட்டு சிடபிள்யூஜின்னு போட்டால் வந்துட போகுது. ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னா கோடிங் டிகோடிங் சொல்லிட்டு சிடபிள்யூஜின்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரில் நீங்கள் டிஎன் பேக்கர்ஸ்னு போட்டால் நம்மளும் கொடுத்துருவோம். மெயின்ஸுக்குன்னு ஏதாச்சும் ஒரு டாபிக் வேணால் போட்டு சிடபிள்யூஜின்னு போட்டிங்கன்னா வந்துடும். டிஎன் பேக்கர்ஸ்னு போட்டால் லிமிட்டட் கொஸ்டின்ஸ், எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். கான்செப்ட்டுக்கு நீங்கள் சிடபிள்யூஜியை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சேனல், இந்த ஆர்ட் ஆஃப் ரீசனிங் லேர்னிங் கேப்சலோட காப்பி நம்ம தமிழ்நாடு வெர்ஷன். ஸோ அதுக்கு நம்மளை காப்பி பண்ணிக்கலாம். படிக்க ஜாக்சன் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். குவான்ஸ்ல வந்து ரதினா மேம் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து
2 முக்கியமான டாபிக் சார். ஒண்ணு வந்து மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர். அவங்க வந்து ஒரு டாப் 50 மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர்னு அந்த ஹெட்டிங்ல போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ இருக்கு, அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. அது அப்புறம் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஏ டு Z சொல்லி எல்லா அப்ளிகேஷன்ஸும் யூடியூப்ல போட்டிருக்காங்க. அவங்க பெய்டு கோர்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட தான் நான் வந்து ஒரே ராங் செகண்ட் நம்பர் ஒரே வச்சு செகண்ட் ப்ரோ, எல்லாரும் அவாய்ட். ஒரே செகண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஜியிலும் நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. அண்டு ரதினா கான்ஸும் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. நான் அவங்ககிட்டலாம் காசு எதுவும் வாங்கலை, டைப்பெல்லாம் கிடையாது. நான் பார்த்தேன், ப்ராக்டிஸ் மார்க்கும் நல்ல ஆஃபர் இருக்குது. ப்ராக்டிஸ் மார்க் வழக்கமாக இருக்கிறத விட ரொம்ப கம்மியான அவங்களோட பிடிஎஃப் கோர்ஸ் வெறும் 450 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. இப்போ ப்ராக்டிஸ் மார்க் இது, அவங்களோட டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துக்குமே 40% ஆஃபர் போட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் மார்க்கில் சிடபிள்யூஜேவும் 35% ஆஃபர் போட்டிருக்காங்க. ரஜினா மேமும் வந்து பார்த்தீங்கன்னா 700 என்னமோ வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னும் யாராச்சும் பேடு இருக்குங்களா தமிழில்? கைட்லியில் போய் பார்த்துக்கோங்க, என்ன அதை பார்க்கல. அது அவங்க அந்த ரிப்பீட்டர் பேட்சுக்கு ஒரு 500 ரூபாய் நம்ம ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இப்போ நியூ இயர் ஆஃபர் இன்னும் 2-3 நாளில் பிடிச்சிரும். உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ ஆஃபர் பார்த்து இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி எவ்வளோ சார் ம் ரஜினா மேம் நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ம் அவங்களோட மெயினா பாத்தீங்கன்னா அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் வந்து அவங்களையும் ஃபாலோ பண்ணலாம். நான் ஃபாலோ பண்றப்ப நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தப்பை நீங்க பண்ணிடுவீங்க பண்ணியே நடத்துவாங்க. அது ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து சில பேர் நான் ரொம்ப வீக்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நிறைய பேர் மிஸ் பண்ற டாபிக் வந்து ராங் நம்பர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நான் பாத்தீங்கன்னா அவங்களோட 2 வீடியோ இருக்கும் யூடியூப்ல. அது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிச்சேன். எல்லா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்து அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருவேன் யூடியூப்ல. எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் நான் மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடுவேன். ஈவன் ராங் நம்பர் வந்தா கூட ஒரு டைம் ஐபிபிஎஸ்ல ரொம்ப கஷ்டமா வந்துச்சு. எல்லாரும் 12, 13 பண்ணியிருந்தாங்க. நான் ராங் நம்பர் வச்சு 17, 18 பண்ணியிருந்தேன். அதுக்கு என்ன வீடியோ காரணம் அண்ட் அவங்களோட ஏ டு Z அப்ளிகேஷன் சீரிஸ் வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் அங்கதான் அப்ளிகேஷன் நிறைய படிச்சேன் சார் யூடியூப்ல. யூடியூப்லேயே இருக்குது, 11th யூடியூப்லேயே படிச்ச அவைலபிள். கான்செப்ட் அது வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. அப்போ இப்பதான் அவங்க பெய்டுக்குலாம் வந்திருக்காங்க. ஆமாம். யூடியூப்ல இருக்க கோர்ஸே சூப்பரா இருக்கும். அதை நான் அதை படிச்சது வந்து இன்னும் பேசிக்ஸ் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. இப்போ அப்ளிகேஷன் போடும்போது நான் ஃபர்ஸ்ட் இன்னொரு என்ன தப்பு பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பேட்டர்ன் இருக்கும். அப்ளிகேஷன்னா இப்படிதான் ஒரு கொஸ்டின் வரும்ன்ற மாதிரி இருக்கும், நம்பர்ஸ் மட்டும் மாறும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கான்செப்டை புரிஞ்சுக்கணும், கொஸ்டினை எப்படி வேணா 2 அப்ளிகேஷன் மிக்ஸ் பண்ணி கூட இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி எல்லாம் வந்துருச்சு மெயின்ஸ்ல. அதனால கான்செப்டை புரிஞ்சுக்கிறது நல்லது. இதுதான் வரும், பேட்டர்ன் எழுதி வச்சு யூஸே இல்லை. ஒரு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா 50% ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப பார்த்தாலும் கான்செப்டை வச்சு அந்த அப்ளிகேஷன்ஸ் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இன்னொன்று சார், நான் எந்த எக்ஸாம்லயுமே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்ளிகேஷன் கிளியரே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்ளிகேஷன் ஆக்சுவலா வராது. நான் போடணும்னு நினைச்சாலும் நான் கொஞ்சம் ஸ்லோவா போடுறதுனால டைம் இருக்காது. எனக்கு டாபிக் தெரியும், பட் டைம் இருக்காது. ப்ரிலிம்ஸ்லேயே நான் பாத்தீங்கன்னா ஒரு மொத்தம் இவ்வளவு 30+ ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பேன். ஏதோ 1 or 2 எக்ஸாம்ஸ்ல தான் 1-2 அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். மெயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நான் அப்ளிகேஷனே போட்டதில்லை. பட் இட்ஸ் நாட் என்கரேஜ். அப்படி பண்ணக்கூடாது. பட் யாருக்காச்சும் வராதுன்னா அதனால தப்பா ஃபீல் பண்ணிக்காதீங்க, நம்மளால கிளியரே பண்ண முடியாதுன்னா. அது இங்க கிடையாது. ஆக்சுவலாக உங்களது வந்து நீங்கள் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. ஆப்டி வரலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிறத வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். என்ன வருதோ நம்ம அதை வச்சு ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஆமா சார், வரலங்கிறதுனால ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு என்னடா எல்லா ம் எக்ஸாமும் நானும் ட்ரை பண்ணேன். ஒரு டைம் அப்ளிகேஷன் ஃபுல்லா படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம்ல போட முடியல, பிகாஸ் டைம் இல்ல. அதுக்கு நான் படிச்சுட்டேங்கிறதுக்காக அப்ளிகேஷன் போய் ஃபர்ஸ்ட் போட முடியாது. எனிவே நான் வந்து சிம்பிளிஃபிகேஷனை போட்டு எல்லாம் போட்டு தான் போய் ஆகணும், டிஏ எல்லாம் போட்டு. அப்போ தெரிஞ்சது ஓகே, சான்ஸ் கிடைச்சா அந்த அப்ளிகேஷன் 3-4 போட்டு மார்க்கை ஏத்த முடியும். டாப்பர்ஸ் நம்மளுக்கு நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறனால ஓகே முடிஞ்சா போடுவோம், இல்லைன்னா ஃபைன், நம்ம வேற டாபிக்ல மார்க் ஆக்சுவலாக ஏற்றிக்கலாம் நீங்கள் அப்படிங்கிற இந்த வச்சு. குவான்ஸில் நீங்கள் விட்ட மார்க்கை கம்ப்யூட்டர் உங்களுக்கு கை கொடுத்துருச்சு. கண்டிப்பா சார். நீங்கள் சொன்னீங்களே இப்போ டாப்பர்ஸ் 4 அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்கன்ட்டு, ஆமா சார். அந்த டாப்பர் வந்து கம்ப்யூட்டரில் விட்டுருப்பாங்க அந்த 5 மார்க்கை. ஆமாங்க சார், அதான் சார். அது மேட்ச் ஆயிடுச்சு அவ்வளோ. ஆமா. அதெல்லாம் சொல்றது என்னன்னா வரலன்னு சார் நிறைய பேர் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க, வரவே ம் மாட்டேங்குது. ம் என் காம்படிட்டர் வந்து ஒரு 5 அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கான். இங்க வந்து அது மேட்டர் கிடையாது. எந்த சம போட்டு மார்க் எடுத்தாங்கிற விஷயம் கிடையாது. ஒரு மார்க் தான் எந்த கொஸ்டின் போட்டாலும். நீங்க அதுல வேற ஏதாவது டாபிக்ல போட்டு எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க, அவ்வளவுதான். நான் அப்ளிகேஷன் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டிஐ எல்லாத்தையுமே போட்டுருவேன் சார். அப்ப நிறைய பேர் ஒரு டிஐ போட்டாங்கன்னா இல்ல 3 கொஸ்டின் போட்டு அடுத்த டிஐ போயிருவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒரு டிஏ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுவேன். அது கேஸ்லெட்டா இருந்தாலும் டேபிள் மாதிரி ஃபாலோ ஃபர்ஸ்ட் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு 5 கொஸ்டின் வந்து டஃபா இருந்தாலும் நான் போட்டுருவேன். எனக்கு அந்த கால்குலேஷன் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடா வரும்.
அதை புரிஞ்சுக்கிட்டு நானா வந்து 5 கொஸ்டினுமே போட்டுருவேன் சார். இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க 3 போட்டுருங்க, மத்த 2 கஷ்டமா இருக்கும் போயிருக்கமாங்க. எனக்கு அப்படி தோணாது. நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னொரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்ல 2 கொஸ்டினுமே நான் போட்டுருவேன். 5 மார்க் ஃபுல்லா எடுத்துப்பேன். அது இன்னொரு டிஏ போட்டாலும் அப்படி எடுத்துருவேன். அப்ளிகேஷன் மார்க்கை நான் மேட்ச் பண்ணிடுவேன் டிஏல. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அது ரொம்ப ஆமாம். இது வந்து ஆப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிஷ்னலாக இந்த இப்போ என்ன அர்த்தமெட்டிக் தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட் தான். தெரியாத பட்சத்தில் கேஸ்லெட் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். டிஏ கேஸ்லெட்டை கண்டிப்பா படிச்சு ஆமாம், வச்சிருக்கேன். கேஸ்லெட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு அர்த்தமெட்டிக் சம்ம வரதில்ல, அப்புறம் கேஸ்லெட்டும் ஸ்கிப் பண்ணிப்படா. அதுக்கப்புறம் இந்த டிஃபிகல்ட் சம்ம ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகும்போது தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு கொஷின். டஃப்பாக வந்துச்சு, என்னால் அட்டன் பண்ணவே முடியல, அவன் ஏலியன் அப்படின்றாங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்னென்னா இவங்க வீக்னஸோட போகிறாங்க. இப்போ நமக்கு டிஏ டஃப்பாக கேட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில இடத்துல கால்குலேட்டிவ் ரொம்ப கால்குலேட்டிவாக கேட்டுருவாங்க. அப்போ நம்ம அப்ளிகேஷன் சம் ஈஸியாக கேட்டிருப்பாங்க. அப்போ அப்ளிகேஷன் தெரியாமல் போகிறது நம்ம தப்பு தானே. அப்புறம் கேஸ்லெட் ஈஸியாக கேட்டிருப்பாங்க, கேஸ்லெட் போடாமல் தெரியாமல் போகிறது நம்ம தப்பு தானே. ஆமா சார். அதாவது 3 பார்ட்டு இங்கிலீஷில் எப்படி 3 பார்ட் இருக்குது, அது மாதிரி இது 3 பார்ட் இருக்குது. டிஐஇ, ஸ்பீட் மேக்ஸு. டிஏனா டிஏ ப்ளஸ் கேஸ்லெட்டு, ஸ்பீட் மேக்ஸு, அப்ளிகேஷனு. இதை 3ல் அட்லீஸ்ட் 2 டாப்பிக்காச்சும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டு போகணும். 3மே தெரிஞ்சாக்கில் எதனா ஆமாம் 3மே தெரிஞ்சால் கூட எதனா ஒரு ஸ்கிப் பண்ணலாம் டிஃபிகல்ட்டாக வந்தாங்கள. 2 தான் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அது 2மே ரொம்ப ஸ்ட்ராங்காக போகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். 5 டிஏயும் நான் எப்படியாச்சும் கிராக் பண்ணிடுவேன்ட்டீங்க இல்லையா, 5 டிஏ கொஸ்டின் கிராக் பண்ணிடுவேன்னு வைங்க. அப்படி ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக ஆமாம். ஆ ஆ சப்போஸ் அந்த டைமில் ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். அதையும் நான் போட்டுருவேன் சார். அதே தான். ஆனால் இது வந்து இதில் ஒரு டிஃபால்ட் என்னென்னா, ஒரு டிஃபிகல்ட் என்னென்னா, அந்த நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டாலே நீங்கள் அது யூஸ்ஃபுல்லாக போகிற டைமோட எக்ஸ்ட்ரா டைம் பிடிச்சிடும் அது. கரெக்டுங்களா? ஆமாம் எனக்கு வந்து இப்போ வேற டாபிக் தெரியாது. ஆமாம். அது இப்போ வேறு டாபிக் தெரிஞ்சது இருந்தாக்கில் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு 2 கொஸ்டின் போட்டுருக்கலாம். ஆமா சார். ஆமாம். அதனால எந்த டாப்பிக்கும் ஆமாம் வராதவங்களுக்கு, அர்த்தமெட்டிக் வராதவங்களுக்கு ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஆமாம் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆமா சார். டிஏ கேல்குலேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருங்க. அது பாசிபிள் தான். ஈவன் இந்த வாட்டி ஐபிபிஎஸ் கிளர்க்ல கூட கேஸ்லெட் ஈஸியா தான் வந்துருச்சு. நான் சும்மா ட்ரை பண்ண ஆன்சர் வந்துருச்சு. ஆமாம். நான் கேல்குலேட்டர்ல கூட அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, பட் ட்ரை பண்ண ஆன்சர் வந்துருச்சு. அந்த மாதிரி கிடைக்கும் சார் சான்ஸ். சப்போஸ் நீங்கள் ஸ்பீட் மேக்ஸும் டிஐ மட்டும் நம்பி போகிறீங்கன்னா கேல்குலேட் படிச்சுக்கணும். டிஐயில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், கஷ்டமான கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. பட் ஆனால் சஜஸ்டபிள் அர்த்தமெட்டிக் டாப்பிக்கில் ஒரு 7லேருந்து ஒரு 8 டாப்பிக்காச்சும் படிச்சுட்டு போகணும். ஒரு குறைஞ்சது ஒரு 5. நான் வந்து பாத்தீங்கன்னா ஏஜஸ், ப்ராபபிலிட்டி, பைபான் சிஸ்டம், மென்சுரேஷன் அவாய்ட் பண்ணிடுவேன். அண்ட் பேசிக்கா சும்மா கான்செப்ட் வச்சு போடுற மாதிரி பர்சன்டேஜ், ரேஷியோ இதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் சும்மாவே போட்டுருவேன் சார். அதுக்கெல்லாம் படிக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ் 3rd 4th இயர்ல இருக்கனால அது அப்ளிகேஷன் சம்மாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். வந்துச்சுன்னா சும்மாவே போட்டுருவேன் ஜெனரல் சம் மாதிரி. ஸோ அந்த ஒரு 5 டாபிக் சார் ரொம்ப ஈஸியா இருக்கிற ஏஜஸ், பைபான் சிஸ்டம், ப்ராபபிலிட்டி, தென் வேற என்ன இருக்கு, பர்சன்டேஜ் அண்ட் ஆவரேஜ். இந்த மாதிரி பேசிக் டாபிக் இருக்கும். இதை வச்சாலே போதும், நீங்க அடிச்சிடலாம். ஆக்சுவலாக நீங்கள் விட்டுங்க பார்த்தீங்களா, அந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம அர்த்தமெட்டிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டுருக்கோம். போட் இன்ஸ்ட்ரீமு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ட்ரெயின், டைம் அண்ட் ஒர்க்கு. இது வந்து நிறைய அந்த டைப்ஸ் நிறைய இருக்கிறதால ஆஸ்பிரண்ட்ஸ் பயப்படுறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். எக்ஸாம் ஈஸியாக கேட்பாங்க அது. ஆமா சார். ஆக்சுவலா நான் அதெல்லாம் படிச்சிட்டேன். இப்போ 4th இயர் இப்பெல்லாம் படிச்சிட்டேன். பிகினிங் வரும்போது பயந்துட்டேன். அவ்வளவுதான், அப்ளிகேஷன் தெரியலனா கிளியர் பண்ண முடியாது அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். பட் அந்த மைண்ட் செட் வேண்டாம். நீங்க இந்த 4-5 டாபிக் இப்போ வந்திருக்கேன், 3 மந்த்ஸ் தான் படிச்சிருக்கேன்னா இந்த 5 டாபிக் படிச்சு போனீங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஃபால்ஸ் ஹோப்போட எக்ஸாம்க்கே போக கூடாதுன்னு சார் அவங்க முடிவு பண்ணிடுறாங்க முன்னாடியே. நம்ம ஃபெயில் தான், சும்மா போய் பார்ப்போம்னு போவாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா போதும், அந்த வாட்டி கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் அவைலபிள். ஓகே. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆப்டிக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா, டிஏயும் ஸ்பீட் மேக்ஸும் நம்பி போகிறீங்கன்னா கரெக்டாக படிச்சிருக்கணும். ஆப்டியில் 5 டாப்பிக்காச்சும் படிச்சிருக்கணும். அண்டு ஒரு கான்செப்டை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு 50லேருந்து ஒரு 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவிஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கான்செப்டில் அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அப்புறம் மார்க் டெஸ்ட்டில் தைரியமாக அட்டன் பண்ணலாம். என்னோடய கான்செப்ட் உள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நீங்கள் குவிஸு சொல்லலை, குவிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. குவிஸு போட்டால் தான் நம்ம அப்ளிகேஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் குவிஸு போடும்போது என்ன ஆகுன்னா, அப்போ தான் நம்ம ஒரு அப்ளிகேஷன் சம் எடுத்து சால்வ் பண்ணும்போது இது நம்மளால் கிராக் பண்ண முடியுதா, ரியல் டைமில் கிராக் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஒரு பிடிஎஃப் எடுத்து போடும்போது போட்டுருவோம். பட் ஆனால் அந்த டைம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் போச்சு,
அண்ட் அது நம்மளால ரியல் டைம்ல கிராக் பண்ண முடியுதா? அப்படிங்கிறத நம்ம டைமர் வச்சு தான் பண்ணணும். அதுக்கு சோர்ஸ் கேட்டாங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கிடாவோடைய ஃப்ரீ கிஸ்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது டைமர் வச்சு தான் வரும். அத போட்டுக்கோங்க. நல்லா நெறைய சோர்ஸஸ் ஃப்ரீயாவே இருக்கு. ஸ்மார்ட் கிடா ஃப்ரீ கிஸ்ஸஸ்ன்னு இருக்கும். வெப்சைட்ல போனீங்கன்னா ஃப்ரீ கிஸ் இருக்கும். ஆப்லயும் ஃப்ரீ கிஸ் இருக்கும். டாபிக் வைஸ் நீங்க எந்த ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் நீங்க காசு இருந்தா டெய்லி பிடிஎஃப் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. காசு இல்லையா நேரா போய் ஸ்மார்ட் கிட்ட பிடிஎஃப் கோர்ஸ் இது ஃப்ரீ குவிஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களும் ஸ்மார்ட் டீல்லுன்னு பேமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் பிராக்டிஸ் பர்பஸ்க்கு அவங்களோட ஃப்ரீ குவிஸே போதுமானது. ஸோ ஆப்டிடியூடுக்கு அதான். நெக்ஸ்ட் செக்ஷன் போலாங்களா? ஆமாங்க சார். போலாங்க சார். எனி சஜஷன் டு தி ஆஸ்பிரண்ட்ஸ்? லாஸ்ட் கொஸ்டின். சார் சஜஷன்னா லைக் பிகினர்ஸ் வந்து இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஸோ அசால்ட்டாக இருந்தாங்கன்னா ரிப்பீட்டர்ஸாக மாறிடுவாங்க. 3-4 இயர்ஸ் போயிடும். நம்ம வர்றப்ப வந்து ஒரே செகண்ட். இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லணுமா சார்? சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா இது சவுண்டு இது. சொல்லுங்க. ஓகே சார். சார் பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா காம்படிஷன் அதிகமான மாதிரி தெரியுது. முன்ன மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு சைடாக அது படிக்கிறாங்க. ரொம்ப ரிகரஸாக படிக்கிறாங்க. அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது ரீசெண்ட் டைம்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் ஆகிடும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தன் 2 இயர்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணியிருக்க வேண்டியது ஒரு 0.5 மார்க்கில் போய் பட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் கூட ஃபெயில் ஆனான். அதுக்கப்புறம் இப்போ ட்ரை பண்ணுறேன். நடக்கும். அந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ரிப்பீட்டர்ஸா மாறிடுவீங்க. அதை பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபோர்த் இயர்ல இருக்கீங்க விடணுங்கிற அவசியம் கிடையாது. டெஃபினட்டா நின்னா போதும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். அது ஃபிஃப்த் இயர் ஆனாலும் விடக்கூடாது. அன்லஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஏஜ் பார் ஆனா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நேச்சரு, அது ரூல்ஸ். அதை விட்டுட்டு 3 இயர்ஸ் நான் 4 இயர்ஸ் பண்ணிட்டேன். நீங்க 10 மார்க்ஸ் பிலோல இருக்கீங்கன்னா நீங்க கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ல நீங்க மெயின்ஸ்ல இருந்தீங்கனாலே அதில் கட் ஆஃப் விட ஒரு 2-3 மார்க்ஸ் டிஃபரன்ஸ்ல இருந்தீங்கனாலும் கிளியர் பண்ண முடியுங்கிறது 100% பாசிபிள் தான். எந்த டவுட்டுமே கிடையாது. நிறைய பேர் விட்டுட்டு திரும்பி போறாங்க. அது பண்ணக்கூடாது. இன்னொன்று எக்ஸாமோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி இருந்தாலும் எக்ஸாமோட பிஃபோர் 1 வீக் இருக்குல்ல சார், அது நான் ரொம்ப ரிகரஸாக இருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பேன். லைக் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் வந்துட்டு ஓவரா படிப்போம்ல அந்த மாதிரி இருப்பேன். நிறைய பேர் படிச்சுட்டு எக்ஸாம் கூலா இருக்கு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஈவன் ஆரம்பிப்பு மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது நான் பண்ணக்கூடாது. நான் பயத்துல என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 3:30 மணி வரைக்கும் நான் படிச்சுட்டு இருந்தேன். மார்னிங் 8 o'clock எனக்கு ஸ்லாட்டு. 3:30 மணி வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு நான் ரிவிஷன் பண்ணிருக்கேன். அப்புறம் போய் தூங்குறேன். தூக்கம் வரல. 4:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 2 hours தூங்குனேன். ஆனாலும் நம்மளுக்குள்ள இருந்த அந்த வில் பவர் மோட்டிவேஷன் எக்ஸாம்ல தூங்காம எழுதியாச்சு. பட் பிஃபோர் டே ஸ்லீப் அட்வைசபிள். டெஃபினட்டா நல்லா தூங்கணும். பிஃபோர் டே தவிர்த்து மற்ற டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்க முன்னாடி எப்படி படிச்சிருந்தாலும் லாஸ்ட் 10 days ரொம்ப ஆக்டிவா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் சார். விட்டுறக்கூடாது சார். விடுற அளவுக்கு இங்க அவ்வளவு ஒன்றும் இது பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாமோ வேற எதுவும் சிஏ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நம்ம 10 மார்க்ஸ் பிலோ இருக்க எல்லாருமே ஈக்குவல் தான். ஓகே. அவங்க அந்த பர்டிகுலர் 3 hours வந்து டிசைட் பண்ணுது. 3 hours or 2 hours மெயின்ஸ் தான் டிசைட் பண்ணுது. அந்த டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவா அட்டென்டிவா இருக்கும் சார். அது ரொம்ப முக்கியம். பயந்துடக்கூடாது சார். ஒரு செக்ஷன்ல தப்பாயிருச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. 10 ரீசனிங் செக்ஷன்ல ஒரு சின்ன தப்பாயிருச்சு. உடனே விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்படி விடக்கூடாது. நானே பாத்தீங்கன்னா ராங் நம்பர் இந்த வாட்டி ஆர்பிபியூல கேட்டப்ப நான் இவ்வளவு டேஸ் போட்டு வந்திருக்கேன். பட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஆன்சரே வரல. ஒண்ணுதான் வந்துச்சு ஆப்டில. பட் இருந்தாலும் நான் விடாம ஃபைட் பண்ணி ஒரு 12 மார்க் எடுத்துட்டான் இதுல. பட் என் கூட இருக்க ஆப்டி அவன் வந்து டாப்பர் மாதிரி அவன் என்னாச்சுன்னு தெரியல 6-7 மார்க் எடுத்துட்டு வந்திருக்கான். அது வந்து எக்ஸாம் இன்பிட்வீன்ல வந்து மனசை விடக்கூடாது. அது என்ன இருந்தாலும் சரி அந்த டைம் முடியற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி இன்டர்வியூ ஆல்குள்ள போயிட்டாலும் சரி கதவை சாத்திட்டு வெளியே வர வரைக்கும் நீங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்மளோட பொறுப்பு. அதுக்கு நடுவில் எந்த இடத்துலயுமே வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாது சார். வந்துட்டா வேஸ்ட். ஏன்னா உள்ள வந்துட்டா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வேற எக்ஸாம் படிக்க போறது அதெல்லாம் வேஸ்ட் சார். நானும் அந்த தப்பு டைம் பண்ணிட்டேன். 2022ல எஸ்எஸ்சி ஏதோ வந்துச்சு போய் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். அது தேவையில்லாத வேலை. சும்மா போய் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் புரிஞ்சது எல்லாம் இல்ல. எஸ்எஸ்சிக்குனே வந்து 3-4 வருஷம் படிக்கிறவன் இருக்கான். அவனை ஜஸ்ட் நான் ஒரு 1 monthல போய் எல்லாம் பண்ணிட முடியாது. பேட்டர்ன் வேற சிலபஸ் கூட. நான் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. 3-4 இயர்ஸ் ஆமா சார். பட் 3-4 இயர்ஸ் படிக்கிறவங்க இது ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. பேங்க்ல மேனேஜர் ஆகணும் இல்ல கிளர்க் ஆகணும். அப்ப ஆசைப்பட்டதுக்காக
கண்டிப்பா ஒர்க் பண்ணி தானே சார் ஆகணும். எல்லாருமே கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி ஏதோ ஒரு டைம்ல 5th இயர் 7th இயர் கிளியர் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அதனால 10 கடைசி வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணணும் சார். 10 வருஷம் கழிச்சு கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆமா சார். ஸோ நம்ம எப்ப விடுறோமோ அப்பதான் ஃபெயில் சார். வேற ஏதாவது ஒர்க் இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு ஃபோன்ல எல்லாம் வந்துட்டனால நீங்க ஆஃபீஸ் போயிட்டு பஸ்ல வர டைம்ல ஃபோன்ல வச்சு சிஏ படிக்கலாம். குவிஸ் போடுற கூட ஆப்ல சில சந்துன்னு ஒரு குவிஸ் சேனல் இருக்கு. அவங்க வந்து பே பண்ணா ₹200 என்னமோ தான் மந்த்லி குவிஸ் சிஏ எல்லாம் குவிஸ் குவிஸாவே சிஏ வந்துடும். குவிஸ் டெலகிராமில். ஆமா ஆமா சார். அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல வந்து ரிப்பீட்டர்ஸ்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை சார். ஜஸ்ட் லைட்டா பிராக்டிஸ் பண்ணா கூட போதும். அந்த இது மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். எக்ஸாம் முன்னாடி மட்டும் 2 நாள் லீவ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா கிளியர் பண்ணலாம். எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு இப்போ ரீசெண்டா. அவரு ராம் சம்திங் பிரைவேட் கம்பெனில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் கிளியர் பண்ணிருக்காங்க. பட் நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். பட் அவர் ஒர்க் பண்ணிட்டே கிளியர் பண்ணிருக்காரு. ஆ ஸோ எல்லாத்தாலுமே முடியும். அதுக்கு இதுக்கெல்லாம் ரிலேஷனே இல்லை சார். உள்ள இருக்க மோட்டிவேஷன் தான் மேட்ரு. கிளியர் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடுவாங்க. அது என்ன விட்டுட்டு போறது வந்து அது சரி வராது சார். அது இவ்வளவு ஓகே நான் தப்பா தான் ஃபீல் பண்றேன். பாதியில போனா வேஸ்ட். ஓகே. டோபமைன் டீடாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ? சார் டோபமைன் டீடாக்ஸ். டோபமைன் டீடாக்ஸ். எஸ் சார் எஸ் சார் எஸ் சார். நீங்க நீங்க சொல்லி கேட்டுருங்க சார். வீடியோ பார்த்துருக்கேன். நான் சொன்னேனா? சரி சரி. நான் ஃபாலோ பண்ணது நான் இன்னும் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். எப்பயாச்சும் சொல்லியிருப்பேன். ஆமா சார். இது ஃபியூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். அது என்ன சம்பவம்ன்ட்டு. இந்த லாஸ்ட் 10 டேஸில் நீங்கள் விகரஸாக இருக்கணும். இந்த சீரியஸாக இன்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்க இல்லையா? அப்போ நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ்னு என்னென்னு போய் யூடியூப் சர்ச் பண்ணி டோபமைன் டீடாக்ஸ் தமிழ் அடிங்க. அது நான் இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது அதெல்லாம். அது என்னன்ட்டு வரும். ஆமாம், அது என்னன்னு வரும். அது நீங்கள் கரெக்டாக அந்த 10 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டு 2 வீக்ஸ் நீங்கள் இன்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. பிகினர் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. சார் உங்களோட பாயிண்ட் ஒன்று நல்லா லைக் நீங்க ரீசெண்டா போட்ட வீடியோல எஸ்பிஐ காம்படிஷன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. டாப்பர்ஸ் 2000 பேருக்குள்ளேயே போட்டி பயங்கரமா இருக்கு. அவங்கள யார் மேல கீழே போறதுன்னே போட்டியில இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து அப்பதான் எனக்கு லைக் அதை பத்தி தெரியும். பட் ரொம்ப டெப்தா அப்ப அந்த பாயிண்ட் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் இப்ப வந்து 10,000 ரேங்க்ல இருக்கலாம், இல்ல 5,000 ரேங்க்ல இருக்கலாம். நான் மேல போய்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே மேல போட்டியா இருக்கும்போது நான் இன்னும் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு சின்ன தாட் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த பாயிண்ட்ல. பொறி தட்டுச்சு. அது புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட கூடாது. ரொம்ப இன்டென்சிவான பாயிண்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தெரியும் நம்ம என்னடா 3000 4000 ரேங்க்ல இருக்குமே. மார்க் வைஸ் பார்த்தா ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம ஃபைன் பண்ண முடியும். என்னடா இவ்வளவு பின்னாடி இருக்குமேங்கிற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து நீங்க சொல்ற அந்த முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். அதெல்லாம் அந்த காம்படிஷன் வந்து நீங்க அது நிறைய பேர் அதை பார்த்து தப்பா நினைச்சுக்கலாம். பட் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சார். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்றது எல்லாமே அது மேபி ஆஸ்பிரன்ஸ் பார்த்தாங்கன்னா அதை டீப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமா கிளியர் பண்ணிடலாம். ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா அவங்களுக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக அதை சொல்லிட்டு ஒரு மேம் என்ன ப்ரோ டாப்பர் சொல்லி என்னை பயம்புத்துறீங்கன்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை சொல்லலை. பார்த்தீங்களா? அதை நான் சொல்லலை. அதுக்கப்புறம் டிமோட்டிவேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதை சொன்னதும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ரியாலிட்டியை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம். ரியல் காம்படிஷன் தெரியாம நீங்க போட்டியே போட முடியும் சார். அது தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் அது தெரிஞ்சுக்கிட்டப்ப அப்படியா அந்த டாப்பர் கூட நான் மோதி பாக்குறேன் அப்படிங்கிற ஆமாம். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வருது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ரொம்ப நாள் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு 3-4 மாசமாக கொடுத்துருந்தாங்க வரும்ன்ட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் செல் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் டைம் நம்மக்கிட்ட 4 மாதம் இருக்குது. டாப்பர்ஸ் ஆல்ரெடி நிறைய நம்ம அவங்களுக்குள்ளே ஃபைட் போயிட்டுருக்கு. அவங்கள பீட் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த 4 மாதத்தை ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள பீட் பண்ணிடணும். இந்த 4 மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும்போது நீங்கள் அவங்கள ஒரு ஆளாக மாறினா இப்போ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ அவங்க அசால்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு 10 டாப்பர்ஸ் 100 டாப்பர்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு 20 பேர் தான் சீரியஸாக இருப்பாங்க. மீதி 80 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அசால்ட்டாக எக்ஸாம் மட்டும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிசல்ட் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம பீட் பண்ணி நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னாக்கல நம்ம இந்த 4 மாதம் ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் அந்த 80% அசால்ட்டாக இருந்தால் கூட அவங்க 1 வீக் ப்ரிப்பரேஷன் நம்ம 1 மந்த் ப்ரிப்பரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பிகினர்ஸோட 1 மந்த் ப்ரிப்பரேஷன் அவங்களோட 1 வீக் ப்ரிப்பரேஷனுக்கு ஈக்குவல். அப்போ அப்படின்னா நீங்கள் இந்த 4 மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வார்னிங் கொடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு டிமோட்டிவேட் அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து நம்ம ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கிளாஸ் ரொம்ப தண்ணி இருக்குன்னா ஒருத்தர்கிட்ட காட்டணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்லணும்னா ஆஃப் பாட்டிலில் தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் என்னன்னா என்ன ஆஃப் பாட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. தண்ணி இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறவங்க பெசிமிஸ்டிக்கு. ஆப்டிமிஸ்டிக்னா ஆஃப் பாட்டில் தண்ணி இருக்கு. பாசிட்டிவாக பார்க்கணும். நான் என்ன பர்பஸ் சொன்ன வந்ததுன்னா நீங்கள் அவங்கள பீட் பண்ணணும்னா
இருக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க டாப்பர் இருக்காங்கன்னு சொல்லி பயமுறுத்துறீங்க. வீடியோ பார்க்க உள்ள வர முடியல அப்டின்னாங்க. ஸோ ஒருத்தர் தான் அப்படி சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்காங்க. நெறைய பேர் இல்ல. எவ்வளோ சப்போர்ட் வந்துச்சு. ஆனா நான் அத சொன்ன உடனே நெறைய சப்போர்ட். ஆமா நீங்க சார். ரியாலிட்டியா தான் அது சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆமா. ம். அது எப்பவுமே ரியாலிட்டி தெரிஞ்சிருந்ததுன்னா, அன்னைக்கு நான் ம். ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் மேபி செகண்ட் இயர்லயே நான் கிளியர் பண்ணிருப்பேன். எனக்கு நெறைய விஷயம் லேட்டா தெரிஞ்சது. அது லேட்டா தான் ரியல் காம்படிஷன் என்னன்னு தெரிஞ்சப்ப தான் நான் இங்க வந்து ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம்ல டெஸ்ட் போட்டுருக்கும்போது, அவன் ஆலிபோர்டு பிராக்டிஸ் மகன் டெஸ்ட் போட்டுருக்கான். கண்டிப்பா நான் முந்திருவேன் சார். ஏன்னா அவன் என்னோட டஃப்பான சம்ஸ் போட்டுருக்கான். ம். எனக்கு கஷ்டமா தெரியுது, அவனுக்கு சப்ப கொஸ்டினா தெரியும். அவன் தான் என்ன பீட் பண்ணுவான். நான் நெனச்சிட்டு இருக்கலாம். நான் கிளியர் ஆமா. பண்ணிருவேன்னு. நமக்கு பட் அவன் நம்பிக்கை எவ்வளோ நாள் ரியலாவே அவன் இருக்கலாம். கிளியர் பண்ணிருக்கான். நான் ஸ்கூல் கிளாஸ் ஆமா சார். டாப்பரு. நான் ஃபீல்டுக்குள்ள வரும்போது, இதெல்லாம் ஒரு எக்ஸாம் அப்படின்னு தான் வந்தேன். பட் எனக்கு ஃபெயிலியர் எவ்வளோ விஷயம் கத்துக் குடுத்துருக்கும். கண்டிப்பா சார். இன்னொன்னு நான் வந்து உள்ள வரும்போது, ஐயோ! கிளர்க் ஆகணுமா? ஏன்னா நான் வேற எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இது கிளர்க்கு நான் கிளர்க்கு பேரு அப்ப தப்பா நெனச்சிருந்தேன் ஆமா. லைக். அது இந்த எனக்கு ரொம்ப இந்த ரொம்ப பஞ்சாயத்துலலாம் ஊர்ல கிளர்க் இருப்பாங்க இல்லையா? அந்த கிளர்க், ஆமா பேங்க் சார். கிளர்க் ஒண்ணு ஸ்டார்ட்டிங்ல நானும் அப்படிதான் நெனச்சேன். கிளர்க்கா? நானும் அப்படிதான் சார். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன். நான் கிளர்க்கா போணுமா? அப்படின்ட்டு. ஆக்சுவலா சேம் கிளர்க் சார். எவ்வளோ நானும் ஒர்த்தான ஜாப்ன்னு இப்போ உள்ள வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. ம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அப்படி தோணுச்சு. ம். தேர்ட் இயர் படிக்கும்போது கிளர்க் ஆனா போதுங்கிற மாரி மைண்ட் ம். செட்ட மாறிச்சு. சூப்பரான கிளியர் ஜாப் ப்ரோ. பண்ணிடலாம். கிளர்க்கா போனா என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நீங்க இப்போ மேரேஜ் ஆகாததாக்குல ஒரு 4 டூ 5 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ப மேரேஜ் பண்ணிட்டு. உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட் இருக்கும்போது ஆஃபீஸரா புரமோட் ஆயிக்கலாம். சேலரி அப்ப அதிகமா வரும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு சேலரி உங்க குழந்தை குட்டி வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு அதிகமான சேலரி தேவைப்படும். ஸோ நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். 4, 5 வருஷத்த லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாம். அ அப்படி நல்ல லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க ஆஃபீஸரா போலாம். கிளர்க்கா போனா ஸ்டார்ட்டிங்ல. உங்க கையில ஒரு ஆமா ஜாப் சார். கேரண்டியா இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க சேலரி வாங்க போறீங்க அதிகமா. ஃபியூச்சர்ல எப்படியும் நீங்க சேலரி அதிகமா வாங்க போறீங்க. இப்போ நம்மகிட்ட ஜாப் கேரண்டி இருக்கு. ஸோ அத வச்சு நீங்க என்ஜாய் பண்ணலாம் லைஃப் 4, 5 வருஷம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் அந்த ம். ஜாப் லைக் ஒரு ஜாப் உள்ள போயிட்டா, அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்னு ம். சார் ஏதாவது ஒண்ணு கிளர்க் அடிச்சுட்டா கூட ம். நிம்மதியா எக்ஸாம் ஆமா, எழுதலாம். ஆமா. அவ்வளோதான். அது எனக்கு பெரிய ம். பேரியரா இருந்துச்சு. ம். ஒவ்வொரு எக்ஸாம் போகும்போது ப்ரிப்பரேஷன்லாம் தாண்டி ஃபியர் வந்து உள்ள பீக்ல இருக்கும். அதனாலேயே 4, 5 மார்க் கம்மியாகும். அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் அது பீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப ஜாப் இருக்கா? நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் ம். போகும்போது நான் கேரளா சார் சொன்ன மாரி படிக்க மாட்டேன். ம். முந்தின நாள்லாம் அவ்வளோ டைம்லாம் உட்காந்து படிக்க மாட்டேன். நான் கேஷுவலா போவேன். கிடைச்சா சூப்பர். இல்லைன்னா பாத்துக்கலாம். ஆனா நான் ஆ. நல்லா படிச்சிருவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி டச்லயே இருக்கனால. பட் அந்த பயம் போகும். பயத்தினாலேயே கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம நல்லா பண்ணலாம் சார். அதனால கிளர்க்கு கிடைச்சு யாரும் லைக் சில பேர் ஒருத்தன் அப்படிதான் ரிசைன் பண்ணிட்டாரு ஒருத்தரு. நான் ஐயோ பார்த்தேன். ரிசைன் பண்ணிட்டு பிஓ ஆகலாம்னு ட்ரை பண்றாரு. 5 வருஷமா ஆக முடியல. மறுபடியும் கிளர்க்கே ஆகி வேலை செஞ்சுட்டு. ஸோ ஓகே அந்த ப்ரோ. தப்புலாம் பண்ணிருக்கூடாது சார். கிளர்க் கிடைச்சாலுமே பெஸ்ட் தான். சூப்பர் தான் சார். ஒரு பிகினரா இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி தாண்டி தான் டாப்பர் கிட்ட போக முடியும். இருக்கிற 4 மாசத்துக்கு 4 ஸ்டெப்பா எடுத்துக்கிட்டு டாப்பர் கிட்ட போக வழிய பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ் பிகினர்ஸ். கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றீங்களா இல்லையா? இவர் சொன்னார் இல்லையா அந்த மசில் மெமரி. அந்த ஸ்டேஜ்க்கு நீங்க வந்துட்டீங்களான்னா, எப்போனாலும் உங்களுக்கு டக்குனு நான் ஒரு ஓப்பனா சொல்றேன். நீங்க எக்ஸாம் கிராக் பண்றீங்களோ இல்லையோ, பட் நீங்க அந்த மசில் மெமரின்னு நான் சொன்னேன் இல்லையா? நீங்க சொன்னீங்களே, ஏதோ சொன்னீங்க நீங்க ஒரு டைம் சொன்னீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்க வேற ஏதோ டைம் சொன்னீங்க. ஸ்டார்ட்டிங்ல ஏதோ ஒரு டைம் சொன்னீங்க. அந்த மாதிரி நானே வந்து போட ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. சேச்சுரேஷன் ஆகும். சேச்சுரேஷன் லெவல். சேச்சுரேஷன் லெவல் சப்கான்ஷியஸ் மசில் மெமரி எப்படினாலும் சொல்லிக்கலாம். அந்த ரீச் அதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும் இப்போதைக்கு. அந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வருஷம், அடுத்த வருஷம் எப்பனாலும் நீங்க கண்டிப்பா வேலை வாங்கிடலாம். அந்த இடத்த அந்த டாப்பர்ன்றது அவங்களே தான். அந்த யார் சப்கான்ஷியஸா நாளைக்கு இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் இல்லாம நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுனா கூட எழுதி பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வராங்க இல்லையா? அவங்க தான் அந்த டாப்பர். எனக்கு எஸ்பிஐபிஓலாம் நெறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அது மாரி. 2டே நாள் தான் பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். காரணம் என்னன்னா, அந்த சார். மசில் மெமரி தான். அந்த லெவல் ரீச் பண்றதுக்கு நீங்க போராடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லக்கு அன்னைக்கு எக்ஸாம் டே. அத வச்சு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 10 எக்ஸாம் மேல வருது ஒரு வருஷத்துக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம நாள் நல்லா அமைஞ்சுச்சுன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நம்மளுடைய டார்கெட்டு நம்ம அந்த நிலைமையில போய் நிக்கணும். அந்த அவங்க கிட்ட டாப்பர் கிட்ட போய் கை குடுத்து ஹாய் அப்படின்னு கை குடுத்து நிக்கணும் நம்ம. அதுக்காக நீங்க பாடுபடுங்க. 4 மாசம் உட்காந்து படிங்க. கண்டிப்பா சார். ம். இன்னொன்னு சார் லைக் நான் எக்ஸாம் போகும்போதெல்லாம் இன்னொரு பயம் எனக்கு என்ன வரும்னா, அங்க நான் போய் நின்னதையுமே பார்ப்பேன். அவ்வளோ பேர் நின்னுட்டுருப்பாங்க. இப்ப ஆர்ஆர்பிபி எடுத்தீங்கன்னா, நான் போய் நிக்கும்போது பிலிம்ஸ்க்கே அவ்வளோ பேர். அந்த என்னோட ஸ்லாட்லயே ஒரு 300 பேர் இருப்பாங்க. ஆ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மெயின்ஸ் ஃபைனல் வேகன்சியே 389 386 தான். இங்க எங்க கூட பிலிம்ஸ்லயே இவ்வளோ பேர் நிக்கிறாங்களேன்னு பயமா இருக்கும். அண்ட் மெயின்ஸ்ல போகும்போது அப்படிதான் எக்ஸாம் எழுதுற ஃப்ளோர்ல பார்ப்பேன். மைசூர் ஹெர்பல் எழுதினேன்.
அங்க 3 ஃப்ளோர் இருக்கும். என் ஃப்ளோர்ல மட்டுமே 400 பேர் உட்கார்ந்திருந்தாங்க மெயின்ஸ்ல. அப்ப நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி இங்க ஒரு 400 கீழ மேலலாம் சேர்த்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க. மொத்த மைசூர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. எப்புட்றா 386க்குள்ள வர்றதுங்கிற அந்த ஒரு பெரிய ஃபியர் அப்ப தோணிட்டே இருக்கு. எனக்கும் வருது. வாண்டடா என்ன பண்ணுவேன், திரும்பி எல்லாத்தையுமே பார்ப்பேன் சார். லைக் அது ஒரு வார் ஃபீல்டு மாரி நான் திங்க் பண்ணிக்குவேன். இவங்க எல்லாத்தையும் தான் பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு வெறியில அந்த ஒரு எப்படியா 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் வெறியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இமேஜினேஷன்லயே நம்ம சம்திங் கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் அது ஒரு வார் ஃபீல்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்குவேன் சார். அது சப் கொஞ்சம் பெஸ்ட். கான்சியஸுக்கு சொல்லிட்டே இருக்கணும். பீட் பண்ணு, பீட் பண்ணு. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஓடு, ஓடு, ஓடுன்னு சொல்லிட்டே இருக்கணும். சம் போடும்போது அப்படிதான் நான் வந்து நானும் பண்ணுவேன். லைட்டா நானும் பண்ணுவேன். ஆமா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஹம் பண்ணிட்டே ம். இருப்பேன். ஆனா ம். மத்தவங்களுக்கு கேட்காது. பட் நான் லைட்டா சொல்லிட்டே இருப்பேன் சார். ஏன்னா சில டைம் நம்ம மறந்துடுவோம். ம். நம்மளுக்குள்ளேயே பேசிட்டே இருப்போம். அப்படியே நம்மள ஒரு இதாயிரும். அப்படியே ஒரு சேச்சுரேஷன் லெவல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இது ஸ்லோவாயிடும் டக்குன்னு. அப்போ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் பல்ல கடிக்கிறது, இல்லைன்னா நாக்கு எப்படின்றது, நாக்கு கடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா வச்சுக்கங்களேன், அந்த இது கிடைக்கும். நான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு மெயின் ஒரு மாரத்தான் நான் நிறைய எடுப்பேன். மாரத்தான். இந்த இந்த சப்கான்ஷியஸ் லெவல் ரீச் பண்ணுறதுக்காக மாரத்தான் எடுப்பேன். அந்த ரேஸ் இன்ஸ்டியூட்டில் அந்த என் ஃப்ரெண்டோட ஐடி இருந்துச்சு. அதில் ஒர்க் ஷாப்னு கொடுத்துருப்பாங்க. 200 கொஸ்டின் 200 நிமிஷம். இது 2 மணி நேரம். 2 ஹவர்ஸ் 100 கொஸ்டின் பசில் போடணும். அந்த லாஸ்ட் அந்த 2 ஹவர்ஸ் இருக்கும்போது அந்த 2வது மணி நேரம் நம்ம போகும்போது தம் குறைஞ்சிரும் இல்லையா? எனர்ஜி, ஸ்டாமினா. அப்போ என்ன பண்ணுவேன், நான் நாக்க கடிப்பேன். கோவம் வந்தா நாக்க கடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது, பார்க்க ஒரு வித்தியாசமா தெரிஞ்சாலும், அது என்ன பண்ணுன்னா, நம்ம அந்த அப்படியே அந்த ஸ்டார்ட்டிங்கில இந்த எனர்ஜிய அப்படியே இந்த சுரேஷ் ரெய்னா பண்ணுவாரு பாருங்க. ஃபீல்ட்ல கிரிக்கெட்ல சுரேஷ் ரெய்னா, ருத்ராஜ் கேக்வாட் பண்ணுவாரு. நல்லா நோட் பண்ணா பண்ணுவாரு அவரு. நடுவுல ஆடிட்டு இருக்கும்போது. அ, அ, ஆ. அதுதான். வந்து அப்புறம் கார திருவனாலும் அப்படிதான். ஆமா. அது ருத்ராஜ் கேக்வாட் தான் நான் கத்துக்கிட்டேன். அவர் பண்ணாரு இல்லையா? ஸோ இது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாருன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பரா அப்படியே அந்த மோட்டிவேஷன் லெவல் நம்ம அப்படியே அந்த ஸ்டாமினா போயிட்டே இருக்கு. பார்க்குறவங்க நம்மள என்ன வேணா நெனச்சுட்டு போட்டும். அத பத்தி நமக்கு கவல இல்ல. நம்ம அந்த கடைசியில அந்த ஸ்டாமினாவ விட்டுறக்கூடாது எக்ஸாம் ஹால்ல. ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும்போது கடைசியில 50 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பின்னாடி வரவன் நம்மள பீட் பண்ணிட்டு போயிருவான். இப்ப ஸ்டார்ட்டிங்ல என்ன வேகத்துல போறோமோ, கடைசி வரையும் அதே வேகத்துல போகணும். ஆமா சார். ரொம்ப ம். டைமிங் கீப் அப் பண்றது ரொம்ப முக்கியம் சார். ம். நான் ரீசெண்டா ஐபிபிஎஸ் மெயின்ஸ்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன். ம். கொஞ்சம் ஸ்லோவா போட்டிருந்தப்ப போல ஒரு டபுள் செக் பண்ண ஒரு கொஸ்டின. அதுதான் தப்பு. பாத்தீங்கன்னா டபுள் செக் பண்ண இடத்துல என்னாச்சுன்னா, கடைசியில 2 2 மார்க் கொஸ்டின் டிஏல போட முடியல. எனக்கு ஒரு 40, 50 செகண்ட்ஸ் இருந்திருந்தா அந்த 2 2 மார்க்கும் போட்டிருப்பேன். அது ஈஸியான கொஸ்டின். ம். 6 கொஸ்டின்ல 4 தான் போட முடிஞ்சுச்சு. பெரிய தப்பு. 4 மார்க் டிலே ஆகுது. பேக்ல போனேன். அந்த 4 மார்க் நான் இப்ப எடுக்கணும்னா இன்டர்வியூல நான் 7 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ம். இப்ப அதனாலயே மேபி அந்த எக்ஸாம் ஏதாவது ஆகலாம். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட கூடாது. டபுள் செக் பண்ணவே கூடாது சார். டபுள் செக் பண்றதுக்கு காரணமே கான்ஃபிடென்ட் இல்லன்னு அர்த்தம். அந்த சப்ஜெக்ட்ல, அந்த டாபிக்ல நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டா ஒரே அட்டெம்ப்ட்ல ஆன்ஸர் பண்ணணும். டபுள் செக் பண்றதுனால நம்ம அங்க அக்யூரசில, கான்செப்ட்ல இங்க வீக்கா இருக்கோம்னு அர்த்தம். அது வந்து நான் சொல்லியிருக்கேன் நெறைய வீடியோல. ஸ்ட்ராட்டஜி வீடியோல என்ன சொல்லுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க. டிஐ போட்டிருந்தேன் சார். ஆக்சுவலா டிஐங்கிறதுனால கம்ப்ளீட்டா டிஐ டேபிள் சால்வ் பண்ணிட்டேன் மெயின்ஸ்ல. ஸோ அந்த டேட்டால ஒண்ணு தப்பானாலும் ஆன்சர் வராதுன்னு தெரியும். பட் அதை செக் பண்ணும்போது 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இருந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப குட்டி கொஸ்டின் தான். அதனால அது அன்எக்ஸ்பெக்டடு. டபுள் செக் பண்ணதுல என்ன பிரச்சனை இல்லைன்னா சார், எனக்கு அது 2 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் 2மே இருக்கு சார். பண்ணா சில டைம் லாஸ் ஆயிரும். சில டைம் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு நம்பர் மாறி இருந்தா கூட ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடும்போது ஆன்சர் இல்லைனா செகண்ட் ஓ! கொஸ்டின் நீங்க அந்த டிஐ டேபிள சொல்றீங்களா? அது ஒண்ணும் தப்பு இல்ல ப்ரோ. அதெல்லாம் தப்பு இல்ல. அதெல்லாம் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்ல அது. நானு கொஸ்டின் நான் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய ஆஸ்பிரண்ட் ஆல்பானியூமெரிக் சீரிஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல. ஆ நான் சொல்றேங்க. ஆல்பானியூமெரிக் சீரிஸ் டாபிக் இருக்குல்ல. அது நான் நெறைய பேர்கிட்ட பாஸ்வேர்ட் வாங்கி வச்சு நான் அவங்க டெஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன். அது பார்த்தா 120 செகண்ட் எடுத்துப்பாங்க. ஒரு ஒரு கொஸ்டினுக்கு சிம்பிள் கொஸ்டினு. பார்த்தா 2 டைம் பார்த்துருப்பாங்க. 3 டைம் பார்த்துருப்பாங்க ஆன்ஸரு. ஏன்னா, அது நெறைய தப்பு தப்பா போட்டுருவாங்க. அக்யூரசி வராது அந்த டாபிக்கு. பிராக்டிஸ் பண்ணலன்னா அக்யூரசி வராது. அக்யூரசி வராதனால திருப்பி திருப்பி செக் பண்றாங்க இல்லையா? ஆக்சுவலா அவங்க எக்ஸாம் ஹால்ல நம்ம குடுக்குற டைமு, ஒரு டைம் ரீட் பண்ணி, ஒரு டைம் அட்டெம்ப்ட் பண்றது தான் டைம் குடுக்குறாங்க. ஒரே கொஸ்டின் இவங்க செக் பண்ற பேர்ல 3 டைம் செக் பண்ணும்போது, 3 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ற நேரத்துல 1 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்றீங்க. அப்ப அந்த 2 கொஸ்டின் வேற எங்கேயாவது அடி வாங்க தானே செய்யும். அதனால அந்த டபுள் செக் பண்றதுக்கான காரணம் அக்யூரசி இல்ல. அண்ட் கான்செப்ட்ல வீக்கா இருக்கீங்க. எப்ப நீங்க டபுள் செக் ஸ்கிப் பண்ணுவீங்கன்னா, உங்க அந்த நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். 150 கொஸ்டின், 200 கொஸ்டின் அந்த டாபிக் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அத அவாய்ட் பண்ணிடலாம். இத நான் பிலிம்ஸ்ல ரீசனிங் ஸ்ட்ராட்டஜில சொல்லியிருப்பேன் எங்கேயாச்சு. சரி வாங்க, வாங்க கன்டின்யூ பண்ணலாம் வாங்க. ஆமா. ம். ஸ்ட்ராட்டஜி உள்ள பார்த்துக்கலாம் அதெல்லாம். ம்.
டபுள் செக் பண்ணுவாங்க ஆமா. சார். என்னோட அதேதான். ஜூனியரா இருக்கிறப்ப தான் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆக அதெல்லாம் விட்டுட்டேன் சார். ம். பட் அது எப்படி அஃபெக்ட் பண்ணும்னா இந்த மாதிரி தான். லைக் நீங்க டபுள் செக் பண்ணிருப்பீங்க. பின்னாடி வேற நீங்க கொஸ்டின்ல கடைசியா பாருங்க. ஒரு பசில் போட்டிருப்போம். ம். பசிலுக்கு ஆன்சர் பண்றதுக்கு பிரிலிம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 1 மினிட்லயே ஆன்சர் பண்ணிடலாம் எல்லா ம். கொஸ்டினுமே. அந்த 1 மினிட் வந்து பேர் டெஸ்டோ ஏதாவது கொஸ்டின் டபுள் செக் பண்ணியிருந்தோம்னா ஆ. 5 மார்க் அவுட் சார். அவ்வளோதான். பிரிலிம்ஸ் ஆ. போயிரும், மெயின்ஸ் போக ஆமா. முடியாது. எல்லாமே இத அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த 1 மார்க் கொஸ்டின லாஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்கன்றது. கடைசியா தான் போடணும். ஆமா. 1 மார்க் கொஸ்டின் கடைசியா அட்டெம்ப்ட் பண்ணணும். ஆமா. சரி. பேர் டெஸ்ட் அந்த நம்பர் ம். வச்சு வர்றது இதெல்லாம் கடைசியா கொண்டு போறது பெட்டர். ஓகே. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஹஸ்பண்ட்ஸ்க்கு சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்ச எல்லா நாலேஜும் சொல்லியாச்சு. இன்னும் ஏதாச்சும் இருக்குங்களா? சார் ஒண்ணே ஒண்ணு இருக்கு சார். லைக் ம். இது தென்காசி ஆகாஷ் சார் ஒன்று சொல்லுவார் சார். நான் ஃபாலோ ஆமா, பண்ணிட்டு ஆமா. தான் இருப்பேன் எப்பவுமே. ம். அது ரிப்பீட்டர்ஸ் கண்டிப்பா அது ஒரு சின்ன பாயிண்டா இருக்கும். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எக்ஸாம் இது வந்து லைட் ஹவுஸ் மாதிரி. நம்ம இங்க வந்து நிக்கணும். சில பேருக்கு அந்த லைட் ஹவுஸ்ல இருக்க லைட் சுத்திட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து நின்னதே கரெக்டா அவங்க மேல அடிச்சிரும். அவன் செலக்ட் ஆகி போறான். சில பேர் அவன் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த லைட் அந்த பக்கம் போயிருக்கும். ஒரு 360 டிகிரி சுத்தி வரணும். அது மறுபடியும் வந்து உன் மேல படுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். நீ வெயிட் பண்ணா ஜெயிச்சிடலாம். நீ உடனே என்னடா லைட் அங்க போயிடுச்சா அப்படின்னு திரும்பி போயிட்டீங்கன்னா பாஸ் ஆக முடியாது. அந்த மாதிரி தான் இந்த லைட் ஹவுஸ் மாதிரி தான் இந்த எக்ஸாம் ஃபீல்டும். அவனோட நேரம் சம்திங் ஏதோ இருக்குது. அவன் வந்து நின்னதே கிளியர் பண்ணிட்டான். அவனோட நல்ல நேரம், அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், அவன் ஒரு டாபிக் தான் படிச்சுட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி கொஸ்டினே வந்திருக்கலாம் எக்ஸாம்ல. அவன் படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ்ல இருந்து நிறைய வந்திருக்கலாம். ஆமா, ஆமா. ஏதாவது ஒரு ஃபேவர் அவனுக்கு எங்கேயோ பட்ட கஷ்டத்துக்கு இங்க நல்லது நடந்துக்கும். அவன் சீக்கிரமா கிளியர் பண்ணிருப்பான். நம்ம அவனுக்கு ஆயிடுச்சு எனக்கு ஆளுன்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. நிக்கணும். என்னதான் அந்த லைட் நமக்கு படும். அது தேர்ட் ஃபோர்த் இயர் ஆனாலும் கண்டிப்பா கிளியர் ஆகும். அது விட்டுட்டு போறது நல்லது இல்ல. அவர் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருப்பாரு சார். அது வேணா அவர் டிஎன்பிஎஸ்சி நான் நிறைய பார்ப்பேன் ப்ரோ. இப்போ 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 பார்க்க மாட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பார்ப்பேன். அந்த வீடியோ நம்ம சுரேஷ் அகாடமியோட ஓனர் ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவார். உலகத்திலே யார் தைரியமான ஆளுன்னா காம்படிஷன் எக்ஸாம் படிக்கிறவன் தான். ஏன்னா 4 வருஷமா 5 வருஷமா 8 வருஷமா எதுவுமே தெரியாமல் கண்ணை மூடிட்டு போய் அவன் படிக்கிறான். ஒரு வேலையை விட்டுட்டு போய் படிப்பான். ஸோ இருக்கிறதுலே உலகத்திலே தைரியமான ஆள் காம்படிஷன் எக்ஸாம் படிக்கிறவங்க தான். ஸோ நீங்கள் தைரியமான ஆள் நல்லா படிங்கன்னு சொல்லுவார் மோட்டிவேஷனுக்கு. அது கேட்ட உடனே யாருக்குமே ஸ்கிப் பண்ண தோணாது. ஆமாம். அதுவும் பாத்துக்கேன் சார். நீங்க சொன்ன இது வீடியோவும் பாத்துக்கேன். அப்புறம் யாராவது லைக் அவரும் சொல்லுவார் லைக் வீட்ல ஏதாவது சண்டை அப்படிலாம் இருந்தா என்ன திட்டினாலும் ஓகேன்னு எடுத்துக்கோங்க. ஆமா அவ்வளோதான். ரொம்ப சுகேஷ் சார் பேசுறதை கேட்டாங்களே கேட்டுகிட்டே இருக்கலாம். நாங்கள் இன்ஸ்டியூட்ல எல்லாம் அங்கே தான் படித்தோம். யூடியூப்லேயும் பார்ப்பேன். ராஜா சார் நல்லா பேசுவார். ராஜா சார் நல்லா காமெடியாக பேசுவார். இவர் நல்லா மோட்டிவேட்டாக பேசுவார் சுகேஷ் சார். அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் யாருக்காவது ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு மெயினா ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க லைக் ரொம்ப லக்கி சார். எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. நான் ஐடில இருந்து வேலையை விட்டுட்டு தான் வந்தேன். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் பண்ணேன். இன்கேஸ் உங்க ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தாங்கன்னா நீங்க லக்கி. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளியர் பண்ணிருங்க. சப்போர்ட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான் சார். சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இருக்கும்போது அது அட்வான்டேஜா எடுத்துக்கோங்க. அந்த ப்ரிவிலேஜ் எல்லாத்துக்குலாம் கிடைக்காது. நான் நிறைய பேர்த்தோட பேரண்ட்ஸ் வந்து எகெயின்ஸ்டா இருக்கிறத பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க வேற மாதிரி ஃபீல் பண்ணி படி அவங்களுக்கு அதுவும் ஒரு பேர்டனா மாறும். உங்களுக்கு அது இல்லைங்கும் போது அது ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு கரெக்டா சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். ஓகே ப்ரோ, ஃபைனல் பார்ட். நம்ம சேனல் ஏதாச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சா? சார் நிறைய சார். லைக் ரீசெண்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தா பாத்துட்டு இருந்தேன். ஏதாச்சும் நான் குரூப்ல போய் தான் வீடியோ போச்சு. அப்ப நீங்க ஃபேஸ் காட்ட மாட்டீங்க நல்லா. பட் எனக்கு வாய்ஸ் நல்லா கனெக்ட் ஆச்சு. எனக்கு தேவை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி ஒன்று தேவை. எப்பவுமே எக்ஸாம் பத்தி யாராவது பேசிட்டே இருக்கணும். மோட்டிவேஷனாகவும் பேசணும். ஃபேக்ட்ஸையும் பேசணும். ஒரு ரியலிஸ்டிக்கா பேசணும். சும்மா நம்மள மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக ரியலிஸ்டிக்கான விஷயங்களை சொல்லாம விட்டுறக்கூடாது. நீங்க அந்த காம்படிஷன்ஸ் பத்தி எல்லாம் ரியலா இப்படி இருப்பாங்க, டாப்பர்ஸ் இப்படி இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்குவேன். இது உண்மைதான், இப்படிதான் இருக்கு அப்படின்னு. அது அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த 2000 பேர் அவங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன். ஃபாலோ பண்றேன் சார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அது ரொம்ப டிரைவிங் ஃபோர்ஸா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பட் நான் இன்னும் அப்புறம் வீடியோ பார்த்துருக்கேன் சார். இன்புட் அவுட்புட் சம்திங் வீடியோல டீச் பண்ணிருந்தீங்க சார். நீங்க பிஓ மெயின்ஸ்க்கு டீச் பண்ணேன். பிஓ மெயின்ஸ்க்கு இறங்கிட்டேன் நான். ஓகே. ஆமா சார். நீங்க அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. 1 or 2 வீடியோஸ் நான் பாத்துருக்கேன் சார். பட் ஜெனரலா போடுற வீடியோ நான் கேட்டுருவேன். நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது போட்டு கேட்டுருவேன். நான் நிறைய கேட்டுக்கிறேன். ஹெட்ஃபோன் போட்டு நான் பைக்ல போகும்போதே கேட்டு முடிச்சிருவேன் சார். ஸ்பீடா 1.5 வச்சு கேட்டுருவேன். ஏன்னா எனக்கு சம்திங் கேட்டுருக்குன்னா அது நல்லா இருக்கும், கனெக்ட் ஆகும் சார். அது ரொம்ப நல்லா. என்னோட வீடியோ வந்து நான் பேசுறது வேகமாக பேசுறேன்னா பாருங்க. வேகமாக பேசினா அப்படியே கேட்டுக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக பேசுறேன்னா நான் வந்து
தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு அர்த்தம். அப்போ 1.25x ஸ்பீடு வச்சுக்கிட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா சார். ம். நீங்க கன்டென்ட்டா வீடியோ போட்டாலும் அட்லீஸ்ட் எக்ஸாம் டைம்ல ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அந்த ரியல் ஃபேக்ட்ஸ், காம்படிஷன், மோட்டிவேஷன் இப்ப நேத்து கூட லைக் 2, 3 டேஸ் பிஃபோர் நீங்க அந்த எக்ஸாம் கூகுள் பூமர் விஷயம் அங்கிள் வச்சு ஸ்டோரி பூமர் அங்கிள் வீடியோ. அது ரொம்ப ரிலேட்டிவ் அது பூமர் நல்ல அங்கிள். டிப்ஸ் ஆமா, சார். ஆமா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். லைக் அந்த மாதிரி தான் ஆஸ்பிரண்ட்ஸோட லைஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே வராது 5 வருஷத்துல வளர்ந்து நிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி போட்டீங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பா மோட்டிவேஷன் இருக்கும் சார். அது மெயினா ரிப்பீட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உள்ள மோட்டிவேஷன் இருக்கும் 2 வருஷத்துக்கு. எனக்குலாம் 3rd 4th இப்ப நான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குலாம் ஒண்ணுமே இல்ல. வில் பவரே என்கிட்ட இல்ல. கிளியர் பண்ணுங்கிற மோட்டிவ் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நம்பிக்கை மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் மோஸ்ட் ஆஃப் தி ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க சார். இப்போ கூட நான் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தப்போ 5 இயர்ஸ் 0.5ல போச்சு அந்த மாதிரிலாம். பட் நான் ஒரு டிசிஷன் எடுத்து கர்நாடகா அப்ளை எனதே பண்ணிட்டேன். ஒரு ஸ்டேட் மார்க்ல 2 எக்ஸாம். எக்ஸாம் போயிருக்கு இப்போ. ஆமா சார். அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க போடுறது மோட்டிவேட் பண்ணதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அவங்களும் மோட்டிவேஷனா அதை எடுத்துக்கிட்டு பட் அந்த அது எனிவே இன்னொருத்தர் டீச் பண்ணா அந்த மோட்டிவேஷன் வந்து மேபி ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் இருக்கலாம். ஆனா அதுவுமே டேர்னிங் பாயிண்டா அமைய வாய்ப்பு இருக்கு. ப்ரிப்பரேஷனை விட்டுறலாம்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு வீடியோ பார்த்து சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு திரும்பிட்டாங்கனாலே அது நல்லதான் சார். அந்த மாதிரி அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் அந்த என்கேஜா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நம்ம சூப்பர் சார். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்மளோட வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்கு என்ன யூஸ் ஆகும்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ரியலிட்டிக்காக ஆமா இருக்கும். சார். நம்மக்கிட்ட இந்த வீடியோ கோர்ஸில் அதை செல் பண்ணுறதுக்கு இதை மட்டும் படிக்கிறதுக்கு ரியலாக இந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இந்த இடத்துல படிங்கன்னு சொல்லிடுவேன். எக்ஸாம் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொல்லுவேன். அந்த அட்டெம்ப்ட் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும் எக்ஸாமில் ரியலாக. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. நம்ம சொன்னது அப்படியே வந்துச்சு நிறைய எக்ஸாமுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆமா சார். குட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் ரியாலிட்டியாக சொல்லுவேன். நான் தப்பானா கூட பரவாயில்லன்ட்டு ஆஸ்பிரண்ட்டு என்ன குட் அட்டம்ப்ட் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நான் சொல்லுவேன். ஒரே செகண்ட். ஆமா சார். ஓகே சார். ம். ஆமாம், அதை வச்சு நான் சொல்லுவேன். அதனால் ஆஸ்பிரண்ட் டீமோட்டிவேட்டாக இருந்தால் கூட மோட்டிவேட் ஆயிடுவாங்க. ஆமா சார். ஆக்சுவலா நிறைய பேருக்கு டீமோட்டிவேட் ஒரு ஆமாம், ரிப்ளேஸ்மெண்ட். நிறைய பேர் என்னென்னா நம்ம அட்டன் பண்ணது கரெக்டான அட்டெம்ப்ட் தானா, நம்ம கிளியர் ஆகிரும்லாம் அந்த செல்ஃப் டவுட் நிறைய இருக்கும். நீங்களே கேட்டிருப்பீங்களே, நான் எவ்வளோ மார்க் இன்டர்வியூவில் எடுத்தாக்கல நான் பாஸ் ஆகுன்ட்டு. எத்தனை பேர் கமெண்ட்ல வந்து ஆமா சார். கேட்டிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக பொய்யும் சொல்ல மாட்டோம். உண்மையாக நான் நிறைய பேர் கேட்டுருவேன், இவ்வளோ அட்டெம்ப்ட் தான் குட் அட்டெம்ப்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிவிடுவேன் அவங்ககிட்ட குட் அட்டெம்ப்ட் என்னன்ட்டு. ஒரு சில நேரத்தில் நானுமே சார் காம்படிஷன். ஆமாம், சொல்லுங்கள். செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல நானுமே ஒரு அட்டெம்ப்ட் போட்டு வருவேன். ம். அதாவது வீடியோ பார்ப்பேன். என்னடா இவ்வளவு ஸ்கோர் சொல்றாங்க. நான் கோவத்துல வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவேன். ம். கடுப்பா இருக்கும். பாத்தீங்கன்னா ஸ்கோர் அதிகமா வந்திருக்கும். அது மெச்சூர் ஆயிட்டோம்னா ம். இருந்தோம் இதுதான் ம். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ திருப்பி சொல்லுங்கள். ஓகே ஒரு ஆகும் சார். ஆ ஆனா நீங்க ரியல் ஃபேக்ட்ஸ் சொல்றதா ம். நல்லது. ம். ஓகே, ஓகே. அதேதான். அதாவது நான் கம்மியாக சொல்கிறேன்ட்டு அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில நேரத்தில் அதிகமாக சொல்கிறேன்னா அது அதிகமாகவும் கிடையாது. உண்மையாகவே ஹஸ்பண்ட் எவ்வளோ எழுதியிருக்காங்களோ அதை வச்சு தான் நான் சொல்லுவேன். ஆர்ஆர்பி கிளர்க்கில் மட்டும் ஒரு 5 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. அதிகமாக வந்துருச்சு. நான் ஃபீல் பண்ணேன் கடைசி மந்த் ஒன்று நம்ம சொன்னதை விட 5 மார்க் எக்ஸ்ட்ரா வரும்ன்ட்டு. பட் நம்ம ஆல்ரெடி 98லேருந்து ஒரு 105 பண்ணவங்க நல்ல அட்டெம்ப்ட் 105 வரையும் நீங்கள் பண்ணிட்டீங்களானவே நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி, பாஸ் ஆகாட்டியும் சரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து 5 மார்க் அதிகமாக போகலாம். பட் ஆனால் நீங்கள் 105 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் ஃபியூச்சர் எக்ஸாம் கிராக் பண்ணிடுவீங்க. இந்த 98லேருந்து 105 மார்க் எடுத்திருந்தாலே ஃபியூச்சரில் கிராக் பண்ணிடுவாங்க அவங்க. நல்லா படிக்கிறவங்க. நல்லா படிக்கிறவங்கள மட்டும்தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம் கிராக் ஆனாங்கன்னா இது குட் அட்டெம்ப்ட். இந்த எக்ஸாம் இதுதான் குட் அட்டெம்ப்ட். இதை விட ஒரு சில பேருக்கு மேலே போகலாம், மார்க்கு கட் ஆஃப் மேலே போகலாம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இந்த நம்பிக்கை இருங்க. ஃபியூச்சரில் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அந்த பர்ட்டிகுலர் அந்த 30 செகண்ட் மட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு பின்னாடி என்ன சொல்லியிருக்கின்றது முன்னாடி என்ன சொல்லியிருந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு முழுசாக தெரியாமல் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுறாங்க. அந்த ஒரு வீடியோவில் மட்டும் அந்த 5 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. ஃபியூச்சரில் நிறைய எக்ஸாம் மிஸ் ஆகும். நான் இதுக்கு வரையும் சொன்னது கரெக்டாக வந்திருக்குன்னா ஓகே. அது கடவுள் புண்ணியம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபியூச்சரில் இப்போ இருக்கிற நார்மலைசேஷனில் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் லெவலில் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆஸ்பிரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் கேதர் பண்ணுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் 2யும் கம்பைன் பண்ணி ஒரு அனாலிசிஸ் கட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் அதெல்லாம் சொல்லிடுவேன். யாருனாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆமாம். எங்களுக்கே தெரியும் ஆ ஒருத்தர் சொல்றது வர ஆமாம், ஆமாம். இந்த ஒரு ஆறுதலுக்காக பாக்குறது தான் அது. இப்போ ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ் 73 கட் ஆஃப் பண்ணாங்க. சீனியர் ஹஸ்பண்ட் நிறைய பேர் பயந்துட்டாங்க இப்போ. ஆக்சுவலாக 73 வராது. வரும்போது அப்படி வந்தால் கூட வந்துட்டு போட்டுங்க. நான் 68 என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 68 இப்போ இருக்கிற வேகன்சிக்கு.
இன்னும் 500 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனா 65. 65ல 68. ஸோ இவ்வளோ நல்லா இப்போ இவங்கலாம் இன்டர்வியூ படிப்பாங்களா? தைரியமா இருப்பாங்களா? ஒருவேளை 73னாக்கல அவங்க ம கண்டுக்காம விட்டுருவாங்க. இப்பலாம் லாஸ்ட் 10 நாள்ல தான் வந்து என்ன பண்றாங்க, இன்டர்வியூக்கு டைம் குடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு 10 நாள் 5 நாள் தான் டைம் தராங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி கூட. ஆமா சார். இன்டர்வியூக்கே அப்படி பண்ணிட்டாங்க ஆமா இப்பலாம். ஸ்டார்ட். ஆமா. அப்ப ஆமா இருக்க சார். பட்சத்தில அந்த 10 நாள் அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்க 68 மார்க்கு பாசிபிளா? 68 மார்க் கிராக் பண்ண முடியாது கிடையாது. 68 மார்க் தான் எக்ஸாக்ட்டா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கரெக்ட்டா இருக்கணும். அப்ப 68 மார்க்னா, அதுலேருந்து ஒரு 2 மார்க், 3 மார்க் பின்ன. அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. படிக்கிறது வேஸ்ட்டா போறதில்ல. ஃபியூச்சர்ல வரக்கூடிய இன்டர்வியூக்கு யூஸ் ஆக போகுது. இது ஒன்னேவா இன்டர்வியூ நமக்கு? எவ்வளோ எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறோம்? ஆ. நிறைய வருது சார். ம். இப்ப நான் லாஸ்ட் டைம் படிச்ச இன்டர்வியூவே இந்த வாட்டி நிறைய யூஸ் ஆச்சு சார். ம். என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு ஆமா. போயிடணும் சார். அது ரொம்ப ஆமா. அது சீரியஸா எடுத்துக்கிட்டு அத வந்து கமெண்ட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கமெண்ட் பண்றது எனக்கு கமெண்ட் பண்ணல யாரும். சார். டெலகிராம் குரூப்ல ஒரு 2, 3 கேஸ் அதாவது ஏட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா? ஆமா 100 சார். சப்போர்ட்டர்ஸ் இருந்தா ஒரு 5 ஏட்டர்ஸாச்சும் இருப்பாங்கல்ல. இருக்குங்க சார். நீங்க இல்லன்னா ஸ்டார்டிங்ல இவன் வளர்ந்துட்டானே, இல்லன்னா இவன் என்னடா இவனே எக்ஸாம் கிராக் பண்ணல, இவன் இவ்ளோ வளர்ந்துட்டான். அந்த மாரி நெறைய பேரு யோசிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது ஆ சார். அது அது வேற அ குவாலிட்டி. நான் கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜாக்சன் சாரும் கிளியர் பண்ணல. ஆனா ஒரு டீச்சர்ல அது வேற. அதே மாதிரி நீங்களும் கிளியர் பண்ணலைனாலும் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குரு வேற சிஷ்யம் வேற இல்ல சார். இல்ல அது வேற. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கவங்க அப்படி சொல்றாங்க. ஆமா சார். ஆமா. அது ம். பெருசா நீங்களும் பெருசா எடுத்துக்க தேவையில்ல கண்டுக்கறதில்ல. சார். ஆஸ்பிரண்ட்ஸும் எந்த சேனல்ல போய் கட் ஆஃப் பார்த்தாலும் ஓகே அவங்க அவங்க ஒப்பீனியன் சொல்றாங்க. நம்ம படிக்கிறது படிச்சுட்டு போறோம். அதை வச்சுட்டு ஆமா. டெய்லி அது போய் எழுதிட்டு இருக்கோம். மண்டையில ஏத்திக்க கூடாது. ஆமா சார். ஓகே அப்படி ம். சொல்றாங்களா அந்த லெவல்ல ஓகே. பிராக்டிகலா யாரும் ம். ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. ம். வந்தாதான் தெரியும். அது லைட்டா எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். லைக் அப்ப இன்னொரு லிஸ்ட்ல நேம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன். ஸ்டக் ஆகுது ப்ரோ. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லா பார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அவர்கிட்ட என்ன டேட்டா வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ ப்ரோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனலா ஏதாச்சும் சொல்றதுன்னா சொல்லுங்க. சரி சார் ஒண்ணும் இல்ல சார். ரிப்பீட்டர்ஸ் யாரும் விடாம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணோம் சார். கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. பாதியில நிப்பாட்டுறது எப்பவுமே சொல்யூஷன் ஆகுது சார். ஃப்ரெஷர்ஸ்க்கு அது கொஞ்சம் நிப்பாட்டி சீரியஸா எடுத்துக்கோங்க. நிப்பாட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா ம். ஃப்ரெஷர்ஸ் கொஞ்சம் சீரியஸா இருங்க. ரிப்பீட்டர்ஸ் கிளியர் பண்ணிருங்க. கான்ஃபிடென்ட்டா கன்டின்யூ பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஃபைனல் சஜஷன். லாஸ்ட் 10 டேஸ்ல விக்ரஸா இருங்க. டோபமைன் டீடாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டிஎன் பேங்க் சஜஷன். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ. அண்ட் பிகினர்ஸ்க்காக ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கேன். அதில் டே வைஸாக இந்தந்த டேயில் இது படிங்கன்னு கொடுத்துட்ருக்கேன். யாராச்சும் இப்போ தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஎன் பேங்கர்ஸ் பிகினர்ஸ்னு சர்ச் பண்ணாலே டெலகிராமில் வந்துடும். இது நம்மளுடைய டெலகிராம் மெயின் குரூப்பு. இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வந்து கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லிடுங்க ப்ரோ. அவ்வளோதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. பாய். தேங்க்யூ எஸ்பிரன்ஸ். பாய். நல்லா படிங்க. ம். கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும். பட் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி நிப்பாட்டிடாதீங்க. லைக் மெயின் ஸ்கோர் கார்டு வந்துருச்சு நான் கண்டிப்பா கிளியர் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சு ப்ரிப்பரேஷன் ஸ்லோ பண்ணிடாதீங்க. பட் நானுமே இந்த வாட்டி அப்படி பண்ணிட்டேன். பட் இந்நேரம் நான் ஃபெயில் ஆயிருந்தா ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன். பட் கிளியர் ஆயிடுச்சு. அந்த தப்பு யாரும் பண்ண வேண்டாம். ரிசல்ட்ல நேம பாக்குற வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படிச்சுட்டு இருங்க. கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். நல்லா பண்ணியிருந்தா கூட. தேங்க்யூ.